கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ரைட்டு. பரணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வராப்படி. அப்டேட் அப்புறம் சொல்லுவாரு. நம்ம அப்படியே ஆரம்பிச்சு வைப்போம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டாபிக்? ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு யோசிச்சேன். சொல்லுங்க. இன்னைக்கு சுந்தர்சி பர்த்டே ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் என்ன டாபிக் வச்சேன்னா பெஸ்ட் ரீம். நேத்து டாப் 5 சொன்னோம்ல, அதே மாதிரி அது கண்டென்ட் இல்லாதப்ப அப்படி நடுவில் சேர்த்துக்குவோம். அதை கண்டிப்பா சேர்த்துருவோம். இன்னைக்கு வந்து சுந்தர்சி பர்த்டே ஃபர்ஸ்ட். அதனால சுந்தர்சி படங்களோட ஃபேவரட், உங்களோட ரொம்ப ஃபேவரட் படங்கள் வந்து அப்படி ஆரம்பிப்போம். வேற என்ன இன்னைக்கு வந்து அப்டேட் வந்து என்னென்ன அப்டேட் வந்துச்சு பரணி சொல்லும். அப்படி இருந்தாலும் சரி, நம்ம இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச சொல்லி வைப்போம். இன்னைக்கு வந்து சுந்தர்சி பர்த்டே. அதுக்கு இல்லாமல் சுந்தர்சி படத்துல இருந்து ஒரு படம் புதுசா திடீர்னு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வல்லான் படம் பேரு. ட்ரெய்லர் இன்னைக்கே நைட்டு வருங்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அப்புறம் வந்து 2K லவ் ஸ்டோரின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு ட்ரெய்லர் நாளைக்கு வருது. அது பிப்ரவரி 14 ரிலீஸு. அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ்ல திடீர்னு வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இன்னைக்கு ட்ரெய்லர் வந்திருக்கு. அப்புறம் மூக்குத்தி அம்மன் 2 படுற டீம்ல இருந்து சுந்தர்சிக்கு வாழ்த்து போஸ்ட் வந்திருக்கு. விடாமுயற்சி ஏற்கனவே நமக்கு இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு அப்டேட் என்னன்னா, விடாமுயற்சி தமிழ்நாடு ரிலீஸுங்கிறது ரெட் ஜெயின் மூவிஸு, கேரளா ரிலீஸுங்கிறது கோகுலம் மூவிஸு. அதை நேற்றுக்கும் இன்னைக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டாக விட்டுருக்குறாங்க. லைக்கா ஒரு புதிய செய்தி அது வந்திருக்கு. விடாமுயற்சி கோகுலம் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க கேரளாவில். அடுத்தது வேற என்ன இன்னைக்கு பெரிய அப்டேட் வந்த மாதிரி தெரியல. முக்கியமான அப்டேட் என்னன்னா, அந்த யாத்திசை படத்தோட டேரக்டர் அடுத்த படம் பூஜை இன்னைக்கு தொடங்கிருச்சு. பரவாயில்ல, அந்த ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு நல்ல மேக்கிங் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்கு அடுத்த இது வந்துருச்சு. வேற என்ன, குடும்பஸ்தன் G5 வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு டொவினோ தாமஸுக்கும் பர்த்டே. பரணி வந்துட்டு அப்படி, அதனால பரணி மிச்ச அப்டேட்ட சொல்லுவாரு. சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் சுந்தர்சி சொல்றப்ப டொவினோ தாமஸ் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆமா, பரணி மிச்ச அப்டேட் சொல்லுவாரு. அப்படி அதை சேர்த்துக்குவோம். இன்னைக்கு டொவினோ தாமஸ் படங்களும் சுந்தர்சி படங்களையும் கொஞ்சம் பேசுவோம். 2 பேத்துக்கு பர்த்டே. 2வது சுந்தர்சியே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து என்னதான் பல வெற்றி படங்கள் கொடுத்தாலும் மிகச்சிறந்த இயக்குநர்கள்னு லிஸ்ட் எடுத்தாங்கன்னா என் பேரை சொல்ல மாட்டாங்க. இல்லை பெஸ்ட் டேரக்டர் இல்லை குட் டேரக்டர்ஸ் சொன்னா கூட லிஸ்ட் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். அதனால் அவர் பர்த்டே ஸ்பெஷலாக நம்ம கொஞ்சம் நேரம் அவரை பற்றி பேசுவோம். வேற என்ன அப்டேட் எதுவும் மிஸ் ஆயிடுச்சா? அப்புறம் அந்த காதலே படத்துலேருந்து ஒரு பாட்டு விட்டாங்க, ப்ரோமோ சாங் ஒன்று விட்டுருந்தாங்க, அட விளையாட்டா அப்படின்னு ஒன்று. இது அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தோட பார்ட் 2 டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. சந்தானம், கௌதம் மேனன், செல்வராகவன் காம்பினேஷன் வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா செல்வராகவனா வச்சு செய்ய போற அப்படி சந்தானம், அது உறுதி. அது பல விஷயங்கள் இருக்கு காமெடி. அந்த டேரக்டர் பிரேமானந்த் அந்த என்ன படம் சந்தானம் படம் ஃபர்ஸ்ட் ஒரு காமெடி நடத்தாரு. இனிமே இப்படித்தான் படத்துல 2 டேரக்டர்ல ஒருத்தர் அவர் தான். அந்த ஆனந்த் அவர் தான் டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை தனியாக எடுத்தாரு. இப்போ அவருடைய அடுத்த படம் எனக்கு 2மே காமெடியில ஃபேவரட்டுங்கிறனால இந்த படத்துக்கு வெயிட்டிங்கு. அடுத்தது எம்புரான் படத்துல இருந்து டொவினோ தாமஸ் பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டர் விட்டுருந்தாங்க. வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருக்கும், கண்டிப்பா அப்டேட் பரணி சொல்லுவாரு. ஜாயின் பண்ணிக்குவோம். மெயின் எமோஜி கிங் வந்து விட்டார். டாமினிக்ல இருந்து ஒரு சிங்கிள் வந்திருக்குல ப்ரோ? ஆமா ஆமா. ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. திருமாணிக்கம், ஸ்மைல்மேன், ஆஹா, அதுக்கப்புறம் ஜி5ல வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. Jan 24 திருமாணிக்கம் ஜி5ல, ஸ்மைல்மேன், ஆஹா இது 2மே இந்த வாரம் இது ஓடிடியில் வருது. அதே மாதிரி அனுபமா பரமேஸ்வரன் அதுக்கப்புறம் தர்ஷனா நடிக்கிற பரதா அப்படின்ற படத்தோட டீசர் Jan 27 அண்ட் ஈவினிங் ரிலீஸ் ஆக போகுது, அதாவது நாளைக்கு. அதுக்கப்புறம் குடும்பஸ்தான் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஜி5. அவ்வளோதான் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் பிரகாஷ் ப்ரோ ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்னது ப்ரோ? லியோ படத்துல சண்டை காட்சிகள் வன்முறை அதிகமா இருக்குன்னு சொல்லி அந்த படத்தை தடை பண்ணணும்னு சொல்லி போட்ட கேஸுக்கு இன்னைக்குதான் அதுக்கு இன்னைக்குதான் தீர்ப்பு வந்திருக்கு. கேஸை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. என்ன சொல்லி தள்ளுபடி பண்ணாங்க? ஏதாவது கோர்ட் ஸ்டேட்மெண்ட், ஏதாவது தள்ளுபடிக்கு அந்த ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு பஞ்ச் வேர்டு மாதிரி. சும்மா ப்ரோ அழுகுறாரு, ஏன்னு தெரியல. கேக்குதா நான் பேசுறது?
எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டு கேக்குதான்னு வேற இல்ல கேக்குறீங்க. பரணி, அது நான் கோஹோஸ்டா வந்துட்டேன். மியூட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. ஏன்னா இப்படி பண்றீங்க? கோஹோஸ்ட் ஏய், எதுவுமே வந்துட்டேன்னு கோஹோஸ்ட்னு காமிக்கும்ல, அப்படி அப்படியே இல்ல. மியூட் ஆகுதான்னு செக் நான் பண்றீங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ண முடியல. ஸ்பீக்கர் ஆப்ஷன் காட்டல எனக்கு. ஆனா மைக் சரி மட்டும் மேல மியூட் எவ்ரி ஒன்னு காட்டுச்சு. மைக் கீழே காட்டல. அங்க சரி திரும்பி ரிக்வஸ்ட்னு காட்டுச்சு. சரி, அதுதான் செக் பண்ணி பார்த்தேன் உண்மையிலே வந்துட்டுமான்னு. ஓகே ஓகே வந்துட்டீங்கண்ணா. சொல்லுங்க, ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? இல்ல நீ அப்டேட் சொல்லிடு. அப்டேட் சொல்லி முடிச்சிட்டேன். அதே மாதிரி நீங்கள் சோனிக் 3 அது வந்து ஓடிடியில் வந்துருந்துச்சு. அந்த படம் பார்த்தேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்டு ஒரு 1 ஹவர் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சில காமெடிஸ் மட்டும்தான் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகல. பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட்டும் லாஸ்ட் 2 ஆக்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆக்ட் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, லோவாக இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாராவது இந்த சீரிஸோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள், டிவியில். பரணி, இது எப்படி இருக்கும் ரைஃபிள் கிளப்? ரைஃபிள் கிளப் நல்லா இருக்கும்ண்ணா, சூப்பராக இருக்கும். ஒரு தமிழ்ல வைப் இருக்கு. படம். தமிழ்ல ஆமா இருக்கு. ஆமா நான் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் மெசேஜ் பார்த்தேன். நீங்க ஃபர்ஸ்ட் நான் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீ சரி தான் இல்லன்னு சொன்ன. நான் உங்ககிட்ட ஆமா ஆமா கேட்டபோது ஆமா இல்லன்னு. ஆமா ஆமா அதுக்கப்புறம் நேத்து வந்து விஷால் ப்ரோ ஏதோ இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டிருந்தாரு. அப்பதான் பார்த்தேன் ஒரு தமிழ் டப் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் மெசேஜ் பண்ணேன். இருக்கு பாருங்க. செம படம் ப்ரோ, பாருங்க. வைப் படம். நான் ஒரு சீன் கூட ட்வீட் பண்ணியிருந்தேன். அந்த சீன் பாக்குறப்ப அந்த சீன் நீங்க பார்க்க வேணாம் இதுல ட்விட்டர்ல. நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு அது ஒரு மாதிரி வைபா இருக்கும். இல்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நான் வந்து முரா முடிச்சிட்டேன். என்னது பனி முடிச்சிட்டேன். இன்னும் சூக்ஷ்மதர்ஷினி பார்க்கணும். அதை முடிச்சுட்டு தான் இதுக்குள்ள போகணும். சூக்ஷ்மதர்ஷினி பாருங்க, அதுக்கப்புறம் ரைஃபிள் கிளப் பாருங்க, அதுக்கப்புறம் ஆனந்த் ஸ்ரீபாலான்னு சொல்லி ஒரு படம் இருக்கு, அந்த படம் பாருங்க. எல்லா தமிழ்ல படம் இருக்கா? ஆனந்த் ஸ்ரீபாலா தமிழ்ல இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனந்த் தெரியல. ஸ்ரீபாலா மலையாளம் தான் ப்ரோ, தமிழ்ல இல்ல. மலையாளத்துல தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் டீசெண்டா தான் ப்ரோ இருக்கும். ஓவராலா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். அது டீசெண்டான படம் தான். அது ரொம்ப டெட் ஸ்லோலே போயிட்டு அப்படியே டெட் ஸ்லோலே முடிச்சிடும். ஒரு மாதிரி ஃபிளாட்டாவே போய் ஃபிளாட்டாவே முடியும். எந்த இடத்துலயும் உங்களுக்கு ஹை பாயிண்டோட இருக்காது. அது வேண்டாம் ப்ரோ, அதுல உங்களுக்கு செட் ஆகாது. சரி, உங்களுக்கு சும்மா ப்ரோ நீங்க சொல்லுங்க. சுந்தர் சி படத்துல உங்க ஃபேவரட் ஃபிலிம்? அருணாச்சலம். அருணாச்சலம். அந்த கமெண்ட்டை நானும் பார்த்தேன். இல்ல, எனக்கு உண்மையிலேயே சொல்றேன். அது ஏன்னா சுந்தர்சி காமெடி எல்லாம் பயங்கரமா பண்ணுவாரு, எனக்கு அது ஓகே. பட் ஆனா அருணாச்சலம் வந்துட்டு அது எத்தனை வாட்டி திரும்பி பார்த்தாலுமே எனக்கு சுத்தமா போரே அடிக்காம, அதுல இருக்கிற டைலாக்ஸும் சரி, பாட்டும் சரி, எனக்கு ரொம்ப 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 எனக்கு அந்த படம் பிடிச்ச படம். அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப அந்த காசு கொடுத்து அந்த இது எல்லாமே பார்க்கும்போது அப்பயே வியப்பா இருந்தது. இன்னும் வந்து அது இப்ப பார்க்க ஸ்கிரீன் பிளேவே படம் நல்லா இருக்கும். ஒரு வில்லேஜ்ல ஆரம்பிச்சு அப்படியே சிட்டிக்கு கொண்டு வந்து அப்படியே அதுலயும் எமோஷனல் கனெக்ட் பண்ண படத்துல அப்பயே நான் வந்து அழுதுருக்கேன். அந்த படத்துக்கு பெருசா தெரியாத போதே வந்துட்டு ரஜினி வந்துட்டு அந்த கலை என்ன பாட்டு ப்ரோ பிரகாஷ் நீங்க பண்ணதான் கரெக்டா இருக்கும், நான் பாட முடியாது. என்ன கலங்காதேன்னு ஒரு பாட்டு சொல்லுங்க. கலங்காதேன்னு ஒரு தலைமகனே பாட்டு. கலங்காதே, தலைமகனேவா? தலைமகனை கலங்காதே அடிமை பாட்டு. கண்டு ம- அது வந்து உன் தந்தை தெய்வம் தானடான்னு வரும்போது ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கும் அது பார்க்கும்போது. வல்லான்னு சொல்லி இப்படி ஒரு படம் வருது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். எல்லாருக்குமே இன்னைக்கு தான் ப்ரோ தெரியும் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு பண்ணாருன்றது. இல்ல முன்னாடியே பண்ணாங்க அந்த படம். ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க. பட் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் அது 3 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கொடுக்கறதுலாம் வந்து ஷாக்கிங் தான் இருக்கு. பிரகாஷ் இப்படிதான் bro, பட்டாம்பூச்சிக்கு இந்த ஒரு வாரம் வந்து நான் இந்த அது வாரம் சும்மா ட்ரீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்குன்னு நினைச்சேன். ஆமா நாளைக்கு பாட்டுன்றத பார்த்துட்டு சொல்றேன். குடும்பஸ்டன் பார்த்துட்டு சொல்றேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு பூசி முழுகிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க. ஏன்னா எனக்கு பாட்டுன்றத ட்ரைலர் பார்த்தவனே பிடிச்சிருச்சு, உண்மையாவே ரொம்ப பிடிச்சது. சுகுமார் ப்ரோக்கு இந்த வாரம் உண்மையாலுமே பாட்டில் தான். இந்த வாரம் முரட்டு முரட்டு வாரம். அவர் நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முரட்டு வாரம் இந்த வாரம். இந்த வாரம் ஜாலிய வாரம். இல்ல வாரம். உண்மையாலே வந்து நல்லா இருந்தது. ட்ரைலர் பார்த்தேன். அது நேத்து பார்த்தேன் பிரகாஷ் ப்ரோ ட்ரைலரை. நேத்து பாக்குறோன்னே இத்தனை நாள் பார்க்காம வச்சிருந்தேன் அதை. சரி, இப்ப அதுல வந்து அவர் திரும்பி வாழ்ந்துருவாருல்ல, அந்த சீன்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது தெரியல எனக்கு, அது எப்படி எடுத்திருப்பாங்கன்னு. ஆனா வந்து குரு சோமசுந்தரம் வந்து அவரோட ஆக்டிங்ல பயங்கரமா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் ஐரானியா சரி என்னது ஒரு இதா கேட்டேனா, உங்களை இது பண்றதுக்காக கேட்டேனா?
இல்ல திருந்தி வாழ்றேன்ற அது வந்து அந்த படத்துல வந்து அவங்க எப்படி ஸ்கிரீன் பிளே எனக்கு வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து ட்ரைலர் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. அது காமெடியாவும் இருக்கும், அதே டைம் எமோஷனலாவும் கொண்டு போறாங்கன்றது இல்ல இல்ல ட்ரைலர்ல கிளியரா சுகுமார் ப்ரோ, தெரிஞ்சிருச்சு. சுகுமார் ப்ரோ பரணி என்ன கேக்குறாருன்னா, அந்த படத்துல அவர் திருந்தி வாழ்றாருன்னா நீங்க எப்ப திருந்துவீங்கன்னு கேக்குறாரு. அதான் சுத்தி வளைச்சு கேக்குறாரு. நான் நான் அது ஆனா ஒண்ணே குடிகாரன் ஒண்ணு பரணிக்கு கிடையாது. நான் சொல்லிடுறேன், பரணிக்கு ஒன்று சொல்லிடுறேன். குடிகாரன் வேற, குடிப்பழக்கம் உள்ளவங்க வேற, ஓகேவா? மது ரெண்டு வேற வேற, பிரியர்கள் வேற. ஓகேவா? அது வேற இது வேற. அதை 3 ஃபர்ஸ்ட் இருக்கா என்ன? பரணிக்கு, ஆமா அதுலயே 3 வகை இருக்கு. பரணி ஒண்ணு இல்ல அப்ப பரணி, சிம்பிளா ஒண்ணு சொன்னோம்னா, அ இப்ப நீ அப்படியே நானு இல்ல ஓகே. நீ நானு எல்லாம் ஒரு நாள் வெளியே போறோம். அன்னைக்கு வந்து திடீர்னு வந்து எனக்கு சாப்பிடுற மைண்ட் இல்ல அப்படின்னு வச்சுக்க, உன் கூட வரவங்க சாப்பிடுவாங்கன்னா அது சாப்பிட்டா கூட நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம அடிக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அதுவே எப்படி ஓகே. என்ன சூழ்நிலை இருந்தாலுமே பரவாயில்ல பை நீ சாப்பிட்டே ஆகணும்னு முடிவு எடுத்து போறோம் பாத்தியா, அப்படி ஆயிட்டா அது வந்து அடிக்ஷன். அந்த மாதிரி ஓகே. இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிரகாஷ் நான் உங்களுக்கு கூட தெரியும். உட்காந்து நிறைய சைடி சாப்பிட்டுருக்கேன், வீடியோ எடுத்து போட்டு கொடுத்துருக்கேன். வீடியோ எடுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களா? அதுதான் மெயின் இன்கம். அல்வா வாசு, அது ஒரு ஆனா வேல் அந்த படத்துல மாதிரி அல்வா வாசு மாதிரி. அந்த மாதிரி ஆளுங்களை பக்கத்துல சேர்க்க மாட்டாங்களே இதுக்கப்புறம். இல்ல அதெல்லாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா, அப்ப கேட்பாங்க. எதுக்காக அது மாதிரி ஆளுங்க சேர்ப்பாங்க அப்படின்னா 3 விஷயம். ஒண்ணு வந்து நம்ம எங்கேயாவது போயிட்டு ஃபுல் போய் ஆயிட்டு நம்ம கரெக்டா வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒண்ணு. அடுத்து வண்டி ஓட்ட முடியல, வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அடுத்தது வந்து நீங்க வந்து தெளிவா இருந்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட போதையில சொல்றவங்க வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போதை. தெளிவா இருக்கவன போதையாக்குறது இருக்குல்ல, ஊருக்காக பயன்படுத்துறது, அது வந்து அந்த சரக்கு கூட கொடுக்க முடியாத போதை. அதனாலதான் தெளிவா இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு போய் பக்கத்துல வச்சுக்கிட்டு, மச்சான் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு ஏற்கனவே சொன்னதே ஒரு 100 தடவை சொல்றது இருக்குல்ல, அது ஒரு வகையில போதை. அது வந்து சரக்குலயே வந்து தனி சரக்கு அது. அதாவது மற்ற சரக்குலாம் வந்து காஸ்ட்லி சரக்கும்பாங்க, பட் காஸ்ட்லியே ரொம்ப முக்கியமான காஸ்ட்லி சரக்கு என்னன்னா அந்த கூட்டு போற டீ டோட்டலர். இங்கதான் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு. அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னா, அவங்கள வச்சுக்கிட்டு பேசுறீங்க, அது சொல்றேன், அவங்கள வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏத்தக்கூடிய போதைங்கிறது தனியா அது ஒரு தனி சுகம். அதனாலதான் வந்து மாவீரன் ப்ரோ மாதிரி அவங்கள கூட்டு போவாங்க. அவர் போட்டு இல்ல கொடுத்தாலும் நேத்து சரி. அப்படி இல்ல பிரகாஷ் ப்ரோ. மறுநாள் தான் தெரிய வரும் என்ன தரையில பேசுனதெல்லாம் திரையில வருதுன்னு. அதெல்லாம் இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஏன் கூட்டு போறணும்னா, நான் போன வாரம் வந்து யோசிச்சேன். நானும் நண்பர் ஒருத்தரும் வந்துட்டு போயிருந்தோம் இந்த மாதிரிதான். எவ்வளவு பில் ஆச்சுன்னே தெரியல. அவன் பாட்டுன்னு பே பண்ணிட்டு வந்துட்டான். அடுத்த நாள் வந்து இவ்வளவு பே பண்ண அப்படின்னு சொன்னான். நம்ம அவ்வளவு சாப்பிடலையா, எதுக்கு பே பண்ண, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதுன்னா, கேட்கற நிலைமையில நீயும் இல்ல, சொல்ற நிலைமையில நானும் இல்ல ப்ரோ அப்படின்னா. அது எப்படி நம்ம பில்லு நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதுக்கு தானே கொடுப்பாங்க. அப்படி கிடையாது பரணி. அப்படி இல்ல பரணி, அது ஒரு சில எலைட்ல பக்காவான இதுல ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒவ்வொரு இடம் இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி நீ போன அப்படின்னு வச்சுக்கேன் பரணி, உனக்கு வந்து டாக்ஸ் மட்டுமே வந்துட்டு அவன் வந்து 14% போடுவான். அது நம்மளுக்கு ஆனா டாக்ஸ் இப்ப நான் இதுக்குன்னு சொல்லல, பப்னு சொல்லல, நார்மலா ஜிஎஸ்டிக்கு சொல்றேன். நீ ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுற, உனக்கு ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி போட்டுட்டாங்க அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் மென்ஷன் பண்ணா நீ அதுக்கு பே பண்ண தேவையில்ல. ஆனா அவன் வேணும்னே மென்ஷன் பண்ணுவான். நம்ம வந்து என்ன இது நான் தான் ஜிஎஸ்டி கட்டுறேன் அப்படின்னு கேட்டா அவன் போய் அதை ரிமூவ் பண்ணிட்டு கொண்டு வருவான். அது நம்மளா பார்த்து கொடுக்கறதா சர்வீஸ் சார்ஜ். அது வந்து அவனா எடுத்துக்க கூடாது. அது முன்ன இருந்தது, அந்த ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி அது இருந்தது. ஆனா இப்ப அது வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா சாரி சார் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்துட்டு அவன் ரிமூவ் பண்ணிட்டு வருவான். அந்த மாதிரி எங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் மட்டுமே 1000 ரூபாய் போட்டு வச்சிருக்கான். ஐயோ, பதில ஒரே விஷயம் பாத்தீங்களா, இந்த ஒரு ஸ்பேஸ்ல சினிமா அப்டேட்ல ஒரு படத்தை பத்தி பேச போய் ஒரு சோசியல் அவேர்னஸ் வந்து சொல்லியிருக்காரு. பாக்குற யாராவது பில்லு இல்ல யாரா இருந்தாலுமே சொல்றேன், சர்வீஸ் சார்ஜ் வந்துட்டு நீங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போறீங்க அப்படின்னா நம்ம வந்து தயக்கப்பட்டுட்டு வந்து என்னடா இவன் சர்வீஸ் சார்ஜ் போட்டிருக்கான், இது நம்ம வந்து பரவாயில்ல இவ்வளவு சாப்பிட்டுட்டோம் இது கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளை ஏமாத்துறான்னு அர்த்தம். நம்மளா பார்த்து டிப்ஸ் எவ்வளவுனா கொடுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம், கொடுக்கறதும் கொடுக்காததும். ஆனா அவன் சர்வீஸ் சார்ஜ் போடக்கூடாது. ஆக்சுவலா எல்லா பில்லுலுமே வந்துட்டு ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா சர்வீஸ் சார்ஜ் நம்ம கொடுக்கவே கூடாது. ஆக்சுவலா ஜிஎஸ்டி இல்லைன்னா நம்மளே கேட்டுக்கலாம். இல்ல அக்ரிபிள். ஓகே, அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். சரி வாங்க மறுபடியும் மூவி பக்கம் வரலாம். அதுதான் குடும்பஸ்தன் வருது, குடும்பஸ்தன் வருது, குடும்பஸ்தன் ப்ரோ இந்த வாரம் படத்துக்கு ஃபர்ஸ்ட் வருவோம். சரி ரைட் வாங்க. அதுவுமே வந்து அதுவுமே நல்ல ஒரு கான்செப்டா இருக்கும் தான் நினைக்கிறேன். எனக்கு அது ட்ரைலர் பார்க்கும்போது வந்து அது அவங்க பேக்ரவுண்ட் அந்த வாய்ஸ் ஓவர் இருந்தது, ஆனா படமா அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெரியல. ட்ரெய்லருக்காக ஆட் பண்ணதுதான். அதுதான் ட்ரைலருக்காக ஆட் பண்ணது. படம் வந்து அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ இந்த வாரத்துல நிறைய படம் ஆட் ஆயிருக்கு. இந்த குடும்பஸ்தன் ஒண்ணு, வல்லன் ஒண்ணு வந்திருக்கு இப்போ.
அப்புறம் என்னது மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம். ஆமா, அவ்வளவுதான். மொத்தமே இவ்வளவு படம் தான் வருது. இது இல்லாம மலையாளத்துல டாமினிக் வருது. ஸோ அந்த மம்முட்டி படம் நான் படம் புக் வருது. பண்ணிட்டேன். நான் 9:30 ஷோ. பட் என்னால பார்க்க முடியுமான்னு தெரியல. அது வந்து ஒரு எமர்ஜென்சி இது இருக்கு. அது இன்னைக்கு போறதா, நாளைக்கு போறதா, எப்போ போறதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கிறதுனால, அது சப்போஸ் அன்னைக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா படம் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா படத்துக்கு போயிருவேன். குடும்பஸ்தன் இங்க ரிலீஸ் ஆச்சுன்னா பார்ப்பேன். இல்லைன்னா அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. மற்ற படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகாது, எல்லாம் சின்ன படங்கள்ல. ஆனா ஆனா ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட் நான் இப்போ ரீசெண்டாக பார்க்கறது என்னன்னா, தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து சின்ன படமா இருந்தாலுமே வந்து உடனே வந்து தியேட்டர் பிரிண்ட் வந்துடுது. பட் ஆனால் மலையாளம் ஃபிலிம் வந்து கொஞ்சம் டிலே ஆகி வருது. அது நான் பாசிட்டிவ் நோட்டாக பார்க்குறேன். ஏன்னா இது என்ன பாசிட்டிவ் நோட்டு? அது அவனுக்கு பாசிட்டிவ் நோட்டு. இல்ல 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 நான் என்ன மீன் பண்றேன்றத சொல்லிடுறேன். மலையாள இண்டஸ்ட்ரிக்கு நான் பாசிட்டிவ் நோட்டா பாக்குறேன், தமிழுக்கு நான் பாசிட்டிவா பார்க்கல. அவ்வளவுதான். அததான் சொல்லு உனக்கு பாசிட்டிவ் நோட்டுன்னு. சுகுமார் ப்ரோ, எனக்கு இல்ல. சப்ளையர் மேல இருக்கிற டவுட் 1% எனக்கு அதிகமாகுது. இல்ல 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 நான் இதை ட்ராக் பண்றதுனால உங்களுக்கு அப்படி தோணலாம். இல்ல இல்ல அது வந்துட்டு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு 2 ஃபிலிம் வந்து ஒரு 3 days தள்ளி, இன்னொரு ஃபிலிம் ஒரு 1 week தள்ளி அப்படிதான் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர் பிரிண்ட். ஸோ அது நான் பாசிட்டிவா பார்க்குறேன். பட் ஆனால் வந்து தமிழ் சினிமாவில் அது எப்போ மாறப்போகுதுன்னு தெரியல. பட் அதுக்கும் வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆகும் போதும் அதுவும் வந்து எவ்வளோ சீக்கிரம் வருது, இல்லை என்ன மாதிரி கிளாரிட்டி பிரிண்ட் வருது அப்படின்னு சொல்லி அதுவுமே செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சைடில் ஒரு டீம். அதுவுமே சீக்கிரம் மாறும்னு நம்பலாம், பார்ப்போம். அஜித் குமார் ப்ரோ, என்னை சந்தேகப்படாத ப்ரோ. எல்லாம் அமைதியாயிட்டீங்க திடீர்னு. இல்ல நடுவரா வந்து மலையாள இண்டஸ்ட்ரிக்கு மாத்திரம் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல நான் ஏன் சொல்றேன்றதையும் சொல்லிடுறேன். இப்போ வந்து அது மலையாள இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவா இருக்கிறதுன்றது தியேட்டர் பிரிண்ட்ஸ் டிலே வர்றதுனால இப்போ மோஸ்ட் ஆஃப் த படங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் டேவே வந்துடுது இல்லை. அதனால நான் வந்து சொன்னேன். அதுவும் இல்லாமல் மலையாளம் ஃபிலிம்ஸ் எல்லாமே சின்ன ஃபிலிம்ஸ்ன்றதுனால மோஸ்ட்லி கேரளாவில் நல்ல ரிலீஸ் இருக்கும். பட் அவுட் சைட் கேரளா கொஞ்சம் லிமிட்டட், ரொம்ப லிமிட்டட் ரிலீஸ் இருக்கும். அந்த லிமிட்டட் ரிலீஸ்னால தான் வந்து டிலே வருதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுதான் நான் சொன்னேன். நான் வந்து தமிழுக்கு பாசிட்டிவ்னு சொல்ல, இது எங்க படம் ஃபுல்லா அங்க இருந்து தானே வந்துகிட்டு இருக்கு. எங்க கேரளால இருந்து தானே வந்துட்டு இருக்கு. அப்படி இல்லைங்க. ரீசெண்டா கூட 2 பேரும் பிடிச்சாங்க, தெரியாது அவங்களுக்கு? எந்த படம் ப்ரோ? என்ன படம் ஞாபகம் இல்ல. கேரளால இருந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ் அட்மினை புடிச்சிட்டோம்னு சொல்லி ஒண்ணு சொன்னாங்க. அது இல்லாம அது கேரளால தான். ஆம், அது ஓகே, கரெக்ட். அதே மாதிரி இன்னொன்னு வந்துட்டு இது என்னது, பிரேமம் படம் வந்தப்போ பிடிச்சதா சொன்னாங்க. அந்த இதை அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க. அந்த ஒரு பிரிண்ட் ஃபர்ஸ்ட் அந்த சென்சார் பிரிண்ட் லீக் ஆனது, அது ஒன்று அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க. இது 2 தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா தமிழ் ராக்கர்ஸ் அரெஸ்ட் பண்றதா சொன்னாலுமே இப்ப இருக்கிறதுல அவங்க வந்து இருந்தாங்க, ஆனா ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அரெஸ்ட் நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தமிழ் ராக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை, 2 பைரசி சைட் தான். அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரே சோர்ஸ்ல இருந்து தான் வந்து தியேட்டர் பிரிண்ட்ஸும் சரி மற்ற பிரிண்ட்ஸுமே வந்து இது பண்றாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ வந்து ஒரு ஹிந்தி சைட் இருக்கு. அது வந்து சில ஹிந்தி ஃபிலிம்ஸ் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனதுல ஒரு 3 or 4 ஃபிலிம்ஸ் வந்து ஹிந்தி வெர்ஷன் ஃபிலிம்ஸ் மட்டுமே அவங்க வந்து பிஹெச்டி அந்த ஒரு டேர்ம்ல ரிலீஸ் பண்றாங்க. அதுல ஆடியோ குவாலிட்டி கிளியரா இருக்கு. அது எப்படின்னு சீரியஸா தெரியல. ஸோ அது இப்போ என்னன்னா, அடுத்து வர பெரிய படங்கள் இப்போ ஏதாவது ஹிந்தி டப் இருந்துச்சுன்னா, அது இப்போ தமிழ் ஃபிலிம்ஸ் ஏதோ ஒரு படம் இப்போ ஒரு அப்கமிங் மூவி ஒரு பெரிய ஸ்டார் படம் ஹிந்தி டப்ல வருதுன்னா அதுக்குமே வந்துட்டு இந்த ஒரு பாதிப்பு இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ மற்ற தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி அந்த ப்ரீஹெச்டி பிரிண்ட் குவாலிட்டியோட இதில் கம்மியாக தான் இருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஸோ அந்த சைடு ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. அதுலேருந்து கம்பேர் பண்ணுறப்போ இப்போ படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3 or 4 days கழித்து ஒரு தியேட்டர் பிரிண்ட் வர்றதுன்றது
இந்த சைடு நான் பாசிட்டிவா பாக்குறேன். அதுதான் மீன் பண்ணேன். ஓகே, காலையில தான் கேம் சேஞ்சருக்கும் புஷ்பாக்கும் ஐடி விட்டதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்களா தலைவன் ஈவினிங் என்ன சங்கராஜ் வஸ்தானாவுக்கு 203 ஏடி கலெக்ஷன் சொல்லி போஸ்ட் ஆபீஸ்ல விட்டுருக்காப்ல. அப்படியா? ஆமா, தில்ராஜ் இதுல ரைடுன்னு சொல்லி போட்டாங்க 8 பிளேஸ்லயும் என்னமோ. சரி ப்ரோ, அப்படியே ஆரம்பிங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு ஃபேவரட். எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு சீன் கூட போர் அடிக்காம போனது உள்ளத்தை அளித்த. மற்ற எல்லா படத்துல கூட கொஞ்சம் சென்டிமெண்ட் அது இதுன்னு இருக்கும். ஆனா படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் காமெடி தெரிக்கிறதுனா எனக்கு அது உள்ளத்தை அளித்தாதான். அது கவுண்டமணி காம்பினேஷன்ல வேற லெவல்ல இருக்கும். அதுவும் அந்த போன் பண்ணி கெட்டினா நாய், அதெல்லாம் அல்டிமேட். எப்படிதான் அதெல்லாம் அந்த சீன்ல எழுதுனானது இது வரைக்கும் நான் ரீசெண்டா கூட ஒரு தடவை பார்த்தேன் ப்ரோ. இது வரைக்கும் எந்த ஒரு கிட்னாப்பரும் இப்படி பேசியிருக்க மாட்டேன், இப்படி கான்வெர்சேஷன் இருந்திருக்காது அப்படின்னு. வேற லெவல்ல இருக்கும் அந்த படம் தான். எனக்கு கலகலப்பு ப்ரோ. என்ன படம்? ஃபுல்லா காமெடி தான் இருக்கும். கலகலப்பு. கலகலப்பு. ஓகே ஓகே. ஓ, காமெடி மூவிஸ் ப்ரோ. சுந்தர்சி மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ப்ரோ. இல்ல அவர் காமெடி மூவிஸ் டாபிக். ஓகே ஓகே. எனக்கு இல்ல வந்து ப்ரோ, சுந்தர்சி டாபிக். ஓ, சுந்தர்சி டாபிக்கா? ஓகே ஓகே ஓகே. சுந்தர்சி டாபிக். எனக்கு வந்து முறைமாமன் பிடிக்கும், உன்னை தேடி பிடிக்கும். முறைமாமன், உன்னை தேடி, அப்புறம் இப்ப லேட்டஸ்டா இல்ல என்னன்னா அவர் நிறைய படங்கள் காமெடி படங்கள் எடுத்திருக்கிறாரு. அதுல பெஸ்ட் காமெடி படம் அல்லது பெஸ்ட் படம் அவர் எடுத்ததுல ஒரு படம் சொல்லலாம். அதான் அப்பதான் பெஸ்ட், நமக்கு நல்லா இருக்கும் அந்த டாபிக் பேசுறதுக்கு. எவ்வளவோ படம் டேர் பண்ணிருக்காரு. மேட்டுக்குடி. ஓகே ரைட், ஓகே கரெக்ட். இதுக்கு முன்னாடி ஒரு இந்த மலையாள டாபிக் பேசிட்டீங்களா? அது என்னது, இந்த திருட்டு பிரிண்டா? ஆமா, தியேட்டர் பிரிண்ட். ஆமா, அது இந்த ராயன் படம் தான் இந்த ஏரிஸ் பிளெக்ஸ்ல எடுத்தாங்களா, மாட்டினதா? எனக்கு யாரு என்ன மாட்டினாங்கன்னு தெரியல. ஆனா ரீசெண்டா புடிச்சிட்டோன்னு சொல்லி நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நானும் டக்குனு அந்த ஒரு செகண்ட் பின்னாடி இன்னொரு ஃபோன் வந்துச்சுன்னு அட்டன் பண்ண போனேன். அது என்னன்னு தெரியல, ராயன் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்காக தான் கேட்டேன், அந்த மலை கேரளாவில் உள்ள தேட்டரில் பிடிச்சதான்னு கேட்குறேன். ஓ, ராயன் ஏரிஸ் பிளெக்ஸ் அப்படியா? இல்ல, எனக்கு சீரியஸா அந்த நியூஸ் எனக்கு தெரியாதுண்ணா. ஆமா ஆமா, கமெண்ட் பண்ணியிருக்காரு. இல்லை ராயன், ஆமாம் ராயன் வந்து அது கேள்விப்பட்டேன் அந்த இது கேரளா. பட் எனக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாகவும் தெரியல, நானும் மறந்துட்டேன் அதை. இப்போ என்ன டாபிக் பேசுறீங்கன்னு கூட கொஞ்சம் எனக்கு பாதி கேட்கல, அதனாலதான். சரி ரைட், ஓகே. சுந்தர்சி டாபிக் வந்துடும். சுகுமார் ப்ரோ வந்து இது சொல்லியிருக்கிறாரு, அருணாச்சலம், மற்றவங்க உள்ளே தள்ளி தவறால் மேட்டுக்குடி ஒரு ஆள். அதே மாதிரி ஒரே படம் சொல்லணும். இத்தனை படம் அவர் எடுத்திருந்தாலும் ஒரு படம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 2012 அப்புறம் கலகலப்புக்கு அப்புறம் எடுத்ததெல்லாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி அதாவது ஒரே மாதிரி இருக்குங்கிறதுக்காக. மற்றதெல்லாம் வந்து ஃபுல் காமெடியும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அதுல உங்களுக்கு யார் யார் என்னென்ன படம்? எனக்கு வந்து இந்த படம் நேற்று கூட நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க ஃபிளாப்ன்ற மாதிரி. ஆனா இந்த படம் எப்ப போட்டாலும் பார்ப்பேன், நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க டிவில. அந்த மாதிரி படம்னா லண்டன் தான். அது செம்ம காமெடி. டெல்லி கணேஷ், வடிவேலு அந்த ஹாஸ்பிட்டல் போர்ஷன்லாம். அவரு ஒருத்தரை பார்த்து பயப்பட மாட்டாரு, ஆனா பிரசாந்தை பார்த்து பயப்படுவாரு. பயந்து போய் பெட்ஷீட்டை போத்திக்கிறது, அந்த மாதிரி காமெடிலாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். குறிப்பா ஒரு கிளைமேக்ஸ்ல அந்த கண்ணு தெரியாம வருவார்ல, அவர் பேர் என்ன, அருண் விஜய் அவங்கப்பா, அவர் அடிக்கிற ட்விஸ்ட், விஜயகுமார், அவரோட எமோஷனல் சீன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த ட்விஸ்ட், நீ என் பேரெல்லாம் எனக்கு தெரியும்பா, என் பொண்டாட்டிக்காக அப்படின்னு அந்த எமோஷனல்லாம் எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது நல்ல படம் மீது. நான் தேட்டரில் போயிட்டு முதல் நாள் விருப்பான அந்த படம் தேட்டரில் நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு. எல்லா படமும் முதல் ஷோ போயிடுவோம். அந்த படம் போயிட்டு செம்ம காண்டு. லண்டன் போயிட்டு முரட்டு வெறியில வந்த படம் அது. எனக்கு சுந்தர்சி படத்துலேயே வந்து பிடிச்ச படங்கிறது வந்து உள்ள தள்ளிதான் மேட்டுக்குடி ரொம்ப பிடிக்கும். அந்த அண்டர் ரேட்டட் ஃபிலிம்னு ஒரு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, சுந்தர்சி படத்துல அண்டர் ரேட்டட் கேட்டகரியில் எனக்கு வந்து ஜானகிராமன் சொல்லுவேன். ஜானகிராமன் காமெடியில் வந்து ஒரு பக்கா முரட்டு காமெடி படம். நிறைய பேர் வந்து அந்த படம் பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா ஜெயா டிவியில் இருக்கிற படம். ஜெயா டிவியில் இருந்தாலும் அந்த படம் அவ்வளோதான். பார்த்திருக்கேன். ஆமாம், அது ஜெயா டிவியில் இருக்க படம். ஏற்கனவே மணிவண்ணன், கவுண்டமணி, ஆமா அந்த படம் நிறைய இருக்கும். லண்டன்ல மணிவண்ணன், மயில்சாமியை மறந்துட்டேன். அவங்க ட்ராக் பயங்கரமா இருக்கும். அட லூசு பேரு, என்ன தவிர, அதான் உனக்கு தெரியுமா, ஒன்ன தவிர, அது பயங்கரமா இருக்கு. அவங்களுக்குள்ளயும் ஒரு கெமிஸ்ட்ரி.
எனக்கு சுந்தர் சி எனக்கு சார் வின்னர் பிடிக்கும் ப்ரோ. வின்னர் தான் எனக்கு. அவரோட அந்த காமெடி ஜானர்ல இப்போவுமே நான் போட்டேன்னா சேனல் மாத்தாம நான் த்ரூ அவுட் மூவி பார்க்குறது வின்னர். ஸோ எனக்கு பர்சனலாக காமெடியில் அந்த படம் பிடிக்கும். அதை தாண்டி நீங்கள் சொல்கிற அந்த அண்டர் ரேட்டர்னா இவன் தான் ஸ்டோரி அவரோடது இல்லைன்னாலும் அன்பே சிவம் தான். இது தவறுக்க இல்ல ஜானகிராமன் ஹிட்டு தானே, நல்லா ஓடிச்சு அந்த படம். ஹிட்டுங்க நிறைய பேருக்கு. இப்போ டிவி எப்பவுமே ஒரு படம் ஹிட் படம் பயங்கர பிளாக் பஸ்டர் படமா இருந்தாலும் டிவியில் அடிக்கடி பார்த்து மக்கள் ரசிக்கிற படம் தான் ஞாபகம் வச்சுக்குவாங்க. இல்லைன்னா படம் மறந்துடுவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். மஜா படம்லாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? மஜா படம் அது பிளாக் படம் தான் இருந்தாலும் நல்ல படம், காமெடி படம்னாலும் அந்த காமெடி எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னா ஒரு 4 டைம் இந்த ஆதித்ய டிவியில் வரும்போது அந்த 4 காமெடி ரிப்பீட்டட் காமெடி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. தவிர ஃபுல் காமெடி போட்டிருக்க மாட்டாங்க. ஃபுல் காமெடியாக படம் வேற லெவலாக இருக்கும். அந்த மஜான்னு பேர் ஆட்டோ கார் லாரியில் எழுதுறதுலேருந்து சோத்துல விச வச்சிருப்பாங்க ஒரு சீன்ல, அந்த சீன்ல இருந்து பொண்ணு பார்க்குற சீன் அப்படின்னு எல்லாமே ஒரு முரட்டு காமெடியாக இருக்க படம் மஜா படம். ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்க ரீசன் அது ராஜி டிவியில் இருக்கு, அவ்வளோதான். அது மாதிரி சேட்டலைட் ரைட்ஸ்னாலே பல படங்கள் மறந்து போயிடும். ரொம்ப மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்களே அது சாதாரண படம் பெரிய ஹிட்லாம் இல்லையே அப்படின்னு இப்போ உள்ள ஆடியன்ஸ் சொல்ற அளவுக்குலாம் இருக்கு. ஏகப்பட்ட ஹிட் படங்கள் அது மாதிரி இருக்கு. இந்தியன் படமே பார்த்தீங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க. ஏன் அருணாச்சலம் வந்து அருணாச்சலம் இல்லை, அண்ணாமலை சொல்றேன். அண்ணாமலை வந்து பாட்ஷாவை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எல்லாத்துக்கும் பாட்ஷாவை விட ரொம்ப ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ் ஒரு கமர்ஷியல் படம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில ஃபார்மெட்லாம் வந்து பாட்ஷாவை விட அண்ணாமலையில் கூடுதலாகவே இருக்கும். காமெடியில இருந்து எல்லாமே கூடுதலா இருக்கும். பாட்டுல இருந்து நான் பாட்டே கம்பேர் பண்ண அண்ணாமலை. ஆனா அண்ணாமலையை ராஜி டிவியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் இப்ப உள்ளவங்க ஆனா இதே வந்து பாட்ஷா பார்த்துருப்பாங்க. ஏன்னா பாட்ஷா சன் டிவியில் அடிக்கடி போடுறாங்க. இப்பயும் பிரைம் டைம்ல போடுறாங்க. அப்ப பிரைம் டைம் முதற்கொண்டு இப்போ உள்ள ஆடியன்ஸ், இப்போ உள்ள 2K கிட்ஸ் முதற்கொண்டு பார்க்கலாம். அதை இல்ல நெக்ஸ்ட் ஜென் கூட பார்க்கலாம் உட்காந்துக்கிட்டு. ஆனா அண்ணாமலை பார்த்துட்டு அதுக்கு என்ன காரணம்? சேட்டலைட் ரைட்ஸ் தான் காரணம். அது மாதிரி ஒரு படம் ஜானகிராமன் நல்ல காமெடிகள்லாம் இருந்தும் ஜெயா டிவியில மாட்டிட்டு அந்த கல்யாண காமெடி பண்ணி சுந்தர்சியோட ரொம்ப ஃபேவரட் ட்ரேட்மார்க் காமெடினாலே அவர் கல்யாண மண்டபம் சீன் இல்லாமல் காமெடி இருக்காது. அவர் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா படத்துலையும் இருக்கும். முறை மாமன், முறை மாப்பிள்ளை, உள்ளே தள்ளித்தா, மேட்டுக்குடி, அருணாச்சலம், ஜானகிராமன், நாம் இருவர் நமக்கு இருவர், உன்னை தேடி, எல்லா படத்துலையும் காமெடி எல்லாமே எல்லாம். இந்த ஒரு 10 படங்களுக்கு ஒரே ஒரு இது வந்து மெயின் டாபிக் நம்ம கல்யாண மண்டபம். ஒரு பர்டிகுலர் அப்பதான் அதை நிறைய கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வர முடியும். அது சீன் கனெக்ட் பண்ண முடியும். நல்லா இருக்கும். ஆமா, எல்லாத்துலயும் நீங்க கடைசியா நீங்க எல்லா படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 படமே அது கல்யாணம். அந்த எம்ஜிஆர்ல கூட இருந்துச்சு. 2 எடுத்துக்கலாம் நீங்க. எல்லா படம் பாத்தீங்க. கண்ணன் ஒருவான் ஒரு கல்யாண மண்டபம் சீன் இருக்கும். அப்புறமேட்டு இந்த படம் வின்னர் எடுத்துங்க. அன்பே சிவத்துல ஒரு கல்யாண மண்டபம் சீன் கடைசியா வந்துரும். கிரி படத்துல கல்யாண மண்டபம், அது கல்யாணத்தை வச்சு காமெடி இருக்கும். 2ன்னு ஒரு படம். அந்த 2 படம் மாதவன் படம் பாத்தீங்கன்னா அதுல வந்து பிளாஸ்பேக் போர்ஷன் முழுக்க ஒரு கல்யாண மண்டபம் வீடு தான் டோட்டலாவே. அது மாதிரி கல்யாண மண்டபத்தையும் ஒரு மெயின் ஒரு கேரக்டராகவே வச்சிருப்பாரு. ஒரு கிட்டத்தட்ட அவர் எத்தனை படம் எடுத்திருப்பாரு? ஒரு 25-26 படம் எடுத்திருப்பாரா? இல்லை மொத்தமாக ஒரு 30 படம் எடுத்திருப்பாரா? அந்த 30 படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 படத்துலயாவது கல்யாண மண்டபம் சீன் இருக்கும். அது ட்ரேட்மார்க். பஸ் வந்து கேஎஸ் ரவிக்குமாருக்கு எப்படி பிளாஸ்பேக் போர்ஷன் இல்லாமல் ஒரு படம் இருக்காதுங்கிற மாதிரி கல்யாண மண்டபம் சீன் இல்லாமல் சுந்தர்சி படம் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. உனக்கா எல்லாம் உனக்கால கூட ஒரு கல்யாண மண்டபம் ஜோக் சூப்பர். ஆமா, அது ஃபேமஸான ஸ்கிரிப்ட் இல்ல, சோத்துல கல்லு. அந்த காமெடி ஃபர்ஸ்ட் சீனே எது? அது பாட்டுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்துவாரு, கிளாமர்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவாரு. அந்த படத்துல லாஸ்ட்ல இவர் விவேக் காமெடி நல்லா இருக்கும். விவேக் கவுண்டமணி இதை அடிச்சுட்டு வருவார்ல ரிப்பீட்டா. ஆமா, சுந்தர்சி படம்னாலே அதான் ஃபேமஸ். அப்படியே இன்னொருத்தருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள், டொவினோ தாமஸ், மலையாள ஆக்டர். அவர் படங்கள்லயும் ஃபேவரட் படங்கள் உங்களுக்கு இருந்தால் சொல்லலாம். எனக்கு வந்து காலையில் 2 படம் போட்டிருந்தேன். அதில் வந்து மெயினாக 2018 படம். அது பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் அது மாதிரி கேரக்டரை 1-2 அடிக்கடி பார்க்கலாம். என் தம்பியே அந்த கேரக்டரை கிட்டத்தட்ட அந்த டொவினோ தாமஸ் கேரக்டர் என் தம்பி. நமக்கு அந்த மனசில் கிட்டத்தட்ட ஒரு 10% கூட இருக்காது. என் தம்பிக்கு அதில் வந்து ஒரு 100-150 மடங்கு மேலே இருப்பான். நமக்கு எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். எனக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பில் போயிட்டு இருக்கேன்னா அதை விட்டுருவேன். அப்படியே நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட பார்ப்பேன், எட்டி பார்ப்பேன், ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த நிமிஷம் என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு அந்த நிமிஷம் அங்கே நிற்பான் என் தம்பி. அது மாதிரி ஒரு கேரக்டர் டொவினோ தாமஸ். அந்த ரியலாக அப்படியே ரொம்ப ரியாலிஸ்டிக்கமாக இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு வந்து 2018 எனக்கு அவர் நடித்த படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் அது. இன்னும் 2 படங்கள் இருக்குது. அது அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். நீங்கள் மற்றவங்க யார் சொல்கிறதுன்னு சொல்லலாம். சுந்தர்சி படத்துல கிரி படம் மாயநதி, கிரி வடிவேல் காமெடி எல்லாமே நல்லா இருக்கும்.
நினைச்சிட்டே இருந்தேன் ஒருத்தர் மாயநதி கண்டிப்பா சொல்லுவாருன்னு. சைடு பி பிடிக்குன்னு சொல்லும் போதே மாயநதி எனக்கு தான் ப்ரோ தெரியும். எனக்கு பிடிச்ச படம். மின்னல் முரளி ரொம்ப மூவிஸ் பார்த்ததுல ஒரு மூவிஸ். நன்றி. எப்படி ப்ரோ கரெக்டா கெஸ் பண்ண மாவீரன் ப்ரோ? அன்னைக்கு தான் லவ் ஸ்டோரி சொன்னீங்களே. மாயநதி ரொம்ப பிடிச்ச படம் ப்ரோ அவரோட இதுல. அவருக்கு அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டொவினோ தாமஸ் பத்தி எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவரோட படங்கள் பர்டிகுலரா நிறைய படங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு சில படங்கள் தியேட்டர்ல போய் பார்த்தது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அவரை பிடிக்கும். மின்னல் முரளி ஃபேண்டஸியா ரொம்ப பிடிச்ச படம். அப்பதான் எனக்கு பெசில் ஜோசப்பை பத்தியும் தெரிய ஆரம்பிச்சது. மாயநதி யாராவது பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்க. அது லவ் ஸ்டோரின்றதுக்காக மட்டும் கிடையாது. நிஜமாவே உங்களை படம் வந்தனா ஒரு மாதிரி பண்ணி விட்டுரும். லைக் படம் முடிகிறப்போ நல்லா இருக்கும், பாருங்க டைம் இருந்தா. எனக்கும் பிடிக்கும் அந்த படம். எனக்கு 2018 அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று பிடிக்கும், வைரஸ். வயசுல சின்ன ரோல் தான், பட் இருந்தாலும் பிடிக்கும். நமக்கு ஆல் டைம்னா தள்ளுமாலா தான். அதுலதான் ஒரு ஜாலியான டொவினோவை பார்க்கலாம். அதெல்லாம் அந்த ஃபைட் சூப்பரா இருக்கும் தள்ளுமலால. தியேட்டர் ஃபைட் எனக்கு கார் ஃபைட் ரொம்ப பிடிக்கும். டெக்னிக்கலாவே அது நல்லா பண்ணியிருப்பாங்க. காருக்குள்ள ஃப்ளைட் இருக்கும், கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபிலிமுக்கு வெயிட்டிங் மறுபடியும். அதுல ஒரு காமெடி ஒண்ணு ஒரு அவர் யாரு அந்த இதுல கூட வில்லனா, பீஸ்ட்ல கூட ஒரு டெரரிஸ்டா மலையாள சினிமா வில்லனால ஒரு போலீஸா நடிச்சிருப்பாரு. இல்ல ஆஃப்னன்ட்டா தள்ளுமலால ஒருத்தவங்க நகை இல்ல அவர் பேரு கூட என்னமோ ஒரு ஷைன் டாம் சாக்கோ. அவரு போலீஸா இருப்பாரு. இவர் யாரு, ஒருத்தர் ஸ்டேஷனுக்குள்ள நின்று இருப்பாரு. இவர் யாருன்னு கேட்பாரு. கான்ஸ்டபிள் வந்து ஒரு அம்மாவோட நகை காணாம போச்சுல, செயின் ஸ்நாச்சிங் கேஸ் அப்படின்னு சொல்ல வருவாரு. ஒரு ஒண்ணு அப்பிடுவாரு. அவன் தான் செயின் ஸ்நாச்சிங் பண்ணவன் நினைச்சு. அதுக்கப்புறம் இல்ல, அந்த செயின் ஸ்நாச் ஆன அம்மாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லுவாரு. தொப்பியை கழட்டி வச்சுட்டு சரி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கங்க அப்படின்னு. அதாவது இவர் அப்புனார்ல, அதுக்கு கம்ப்ளைண்ட். இல்ல ஆக்சுவலா சஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல அதுல, இல்லையா? அதுக்குதான் அப்பிட்டார்ல. சரி அப்ப அதுக்குதான் அவர் கையெழுத்து வாங்க அவர்கிட்ட அவர் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, எழுதி வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி தொப்பியை கழட்டி வச்சுட்டு போயிடுவாரு. ஐயோ ப்ரோ பரணி ப்ரோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, ஆஃப் டாபிக் தான். நீங்க இப்போ விநாயகன் பத்தி சொன்னதுனால நான் கேட்கறேன். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், விநாயகன் வீடியோ. நீங்க எல்லாருமே பாத்தீங்களா? பார்த்தேன். அவரு ரியல் டைம் ஓஜி. இன்னும் ப்ரோ ஆள் இன்னும் இப்படி ஆயிட்டாரு. அவர் எப்பங்க இப்படி புதுசா என்னமோ ஆன இல்ல, அடிக்கடி இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சில வர நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா தானே கேரளால எல்லாம் நல்ல படம் தானே பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல கடம்பாரம் பத்தியோ ஏதோ கம்மாரம் பத்தியும் ஒரு படம் வருங்க, துல்கர் சல்மான். கம்மட்டி படமா? சாரி. அவர் வந்து என்ன சொல்றது, படம்னு வந்துட்டா ப்ரொஃபஷனல். இது வரைக்கும் படத்துல செட்ல இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. பட் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்ல, பர்சனல் லைஃப்ல நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் ரகலை பண்ணியிருக்காப்புல மனுஷன். அதெல்லாம் நிறைய இருக்கு. அதே இல்ல அங்க இண்டஸ்ட்ரியில வந்து என்னன்னா அவர் எப்படி அப்ரோச் பண்றாங்களா இப்போ, இல்ல இந்த இன்சிடென்ட்னால பேக் வாங்குறாங்க? அப்படியெல்லாம் இல்ல, இப்ப கூட ஒரு படம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ ஓகே, நடிச்சிட்டு இருந்தா. பரணி அந்த உயரேன்னுங்கிற ஒரு படத்துல சின்ன கெஸ்ட் ரோல் தான். அந்த படம் நல்லா இருக்கும். அவர் கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ணிருப்பாரு. அவரை பேஸ் பண்ணி இல்ல, ஆசிஃப் அலி கான் தானே அவனும் நடிச்சிருப்பாரு. அந்த படம் பிடிக்கும். பார்வதி நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. பார்வதி தான் மெயின் ரோல். இல்ல நிறைய அந்த மாதிரி மர்டர் அங்க அடிக்கடி மர்டர் நடக்குது. அதை வச்சுதான் மர்டர்ல நிறைய படம் எடுக்கிறாங்களா என்ன, சோத்துல வசது. அதனாலதான் இப்படியே எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு லேடி இதே மாதிரிதான் ஹஸ்பண்ட் அப்புறம் நிறைய பேர்த்த கொண்டாங்கன்னு சொல்லி பிடிச்சாங்க. அது டாக்குமெண்ட் எடுத்தாங்க. கரெக்ட். அது ஆமா, அது கரியன் சைனைடு. அந்த என்னன்னு தெரியல எனக்கு என்னமோ. இல்ல எனக்கு இது எப்படி இது பண்றதுன்னு தெரியல. பட் நான் ஃபீல் பண்றது என்னன்னா, எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கொலைகள் இது டெய்லி நம்ம நியூஸ்ல பாத்துட்டு தான் இருக்கு. கொலை நடக்கும் ப்ரோ. வெட்டி போடுவாங்க, குத்தி போடுவாங்க, புடிச்சு போடுவாங்க. அது வேற.
இது வந்து மர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப இந்த 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 மர்டர்லாம் பாத்துக்கோங்களேன், எவ்வளவு ஒரு வாரம் கிட்டத்தட்ட எடுத்து கடைசியில தானே கண்டுபிடிச்சாங்க. இத ஒரு இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு இது ஒரு சாமானியன் தெரியாம பண்ணிடுறான். அந்த மாதிரி கொலைகள் நிறைய நடக்குது. யாருக்கும் தெரியாம பண்ணிடுறான். அவங்க அங்க பயங்கரமா பிரில்லியண்டா யோசித்து கட்டாயத்துல விஷத்தை கலந்து கடைசியில அவன் ஒரு சாமானியன் எப்படி யோசிச்சு கொலை பண்றான்றதுதான கதை. அதனாலவே ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்து 2 கதை வந்துரும் இருக்கு அவங்களுக்கு. அதனாலதான் அப்படி இதெல்லாம் த்ரில்லர் எடுக்கிறாங்களா என்ன, திருஷ்யம்லாம் பாத்துட்டுலாம் பண்ணாங்களா இல்ல இவங்கள பார்த்துதான் திருஷ்யம் எடுத்தாங்களான்னு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இல்ல இன்னும் 2 வருஷம் கழிச்சு இந்த கதையும் படமா வரும்ல. இல்ல ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது கேஸா வந்து இப்போ வந்து வேற பக்கம் டைவர்ட் ஆகி அப்படியெல்லாம் போச்சு. அது என்ன சொல்றது, சும்மா கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும், கேரளா சமாதி கேஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா நடந்த கேஸு. அதுக்கு வந்து அந்த ஜில்லா கலெக்டர் வந்து சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்தார். ஐ மீன் கேட்பாங்கல்ல, கலெக்டர் வந்து விசிட் பண்ணாலே, அந்த சைட்டை விசிட் பண்ணாலே மீடியாலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கலெக்டர் ரொம்ப ஒரு யங் கலெக்டர் அவரு. ஸோ அதை எடுத்து போடவும் அந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்தா கீழே கலெக்டர் கியூட் கேர்ள்ஸ், கலெக்டர் கியூட், கலெக்டர் வாவ் அப்படி அந்த மாதிரி ஒரு மாதிரி போச்சு. அதனால வந்து கலெக்டரை பத்தி நிறைய நியூஸ் எல்லாம் கவர் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லா இடத்துலயும். அந்த ஒரு பார்ட் நடக்குது. பட் இங்க வந்து அந்த த்ரில்லர், அந்த மர்டர் த்ரில்லர்ன்றது கொஞ்சம் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் அதிகமா பாக்குறேன். குரூப்பே வந்து ரியல் இன்சிடென்ட் தானே, அதுவும் நல்லா இருக்குங்க. சோ அந்த மாதிரி நிறைய ரியல் இன்சிடென்ட் அங்க நடக்குது. அது வந்து எனக்கு தெரியல. என்னன்னா நான் பாக்குறது என்ன, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இப்போ இந்த மாதிரி ரியல் லைஃப்ல இருந்து எடுக்கிறதுனா உங்களுக்கு வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு கதை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிடலாம், இன்னொன்னு வந்து பெருசா பட்ஜெட்டும் ஆகாது இங்க இருக்கிற ஸ்டைல்ல. மற்ற நமக்கு இந்த தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த லார்ஜர் தென் லைஃப் கமர்ஷியல் ஃபிலிம் அந்த மாதிரி போறதுனால அந்த ஒரு பேட்டர்ன்ல போகுது. தெலுங்கும் அப்படிதான் போகுது. பாலிவுட் கேட்கவே வேணாம். அதனால இங்க வந்து ஒரு இது கரெக்டா இவங்க பட்ஜெட்டுக்கு ஒதுங்குற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு அது பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ சூக்ஷ்மதர்ஷினி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு ஏரியா, அந்த ஏரியால நடக்கிற ஸ்டோரி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லையே. அது கதை தான் பேசுது, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி தான் கொஞ்சம் கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணாங்க. இப்போ ரீசெண்ட் மலையாள மூவிஸ்ல நான் பார்க்குறப்போ ஐடென்டிட்டி தான் வந்து நிறைய கொஞ்சம் லார்ஜர் தென் லைஃப்ல வந்து சில விஷயங்கள். ஆமா, அப்படிதான் இருந்தது. ஐடென்டிட்டி மட்டும், மற்றது எல்லாமே ரியல் லைஃப் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கேரக்டர்ஸ், லொகேஷன்ஸ் எல்லாமே சரி. ஐடென்டிட்டி கொஞ்சம் ஓவர் த போர்ட் போய் ஒரு சினிமாட்டிக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதுலேயும் சில ஃபிளாஸ் இருக்கு தான் செய்யுது. செம்மையா இருந்தது, அதுவும் நல்லா தான் இருந்தது. ஏர்போர்ட் அந்த ஃப்ளைட்ல ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக யானிக் பென் தான், மாவீரனோட ஸ்டண்ட் டைரக்டர் தான் அந்த படத்துக்குமே ஸ்டண்ட் டைரக்டர். பட் இப்போ என்னன்னா, இப்போ இங்க வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு காமெடி ஜானர்ல ஒரு படம் சக்ஸஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே அப்படியே ஒரே மாதிரி காமெடியா எடுக்கணும், இல்லை ஹாரர்ல சக்ஸஸ் ஆச்சுன்னா ஹாரராக எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்கல்ல. இப்போ அங்கே த்ரில்லர் சக்ஸஸ் ஆகுது. பட் ஆனால் எல்லா த்ரில்லரும் வந்து என்னன்னா எப்படியாவது ரீச் ஆயிடுது, ஆவரேஜாவது ரீச் ஆயிடுது, இல்லைன்னா ஹிட் ஆயிடுது. எப்படி சலிக்கவே சலிக்காதா அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வர த்ரில்லர் எதுவுமே? எனக்கு அது இன்னமுமே கொஸ்டினாவே இல்லை. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நான் வந்து பேலன்ஸ்டாக தான் பார்க்குறேன் சில விஷயங்கள் மட்டும். இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ் சினிமாவில் காமெடி ஃபிலிம்ஸ் பெருசாக ரொம்ப நாள் முன்னாடி எப்போனா குருவாயூரம்பலம் நடையில் வந்த டைமில் நான் இதை சொன்னேன், காமெடி ஃபிலிம்ஸ் தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எனக்கு வந்துட்டு எப்படின்னா, எனக்கு வந்து காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் இந்த ரெண்டும் கலந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மூவி கொடுத்தாலே அது வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு மினிமம் கேரண்டி ஜானராக நான் பார்ப்பேன். ஏன்னா அங்கே படத்துக்கு வர்றதுல மேஜராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கிற ஒரு படம் ப்ளஸ் சில காமெடிஸ். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி, நான் இங்கிலீஷில் சில மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன், பட் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் வந்து இன்னும் தமிழ் சினிமாவில் நான் பெருசாக பார்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே மலையாள மூவிஸில் நிறையா இந்த மாதிரி படங்கள் வந்தாலுமே, த்ரில்லர் மூவிஸ் வந்தாலுமே மோஸ்ட்லி சில காமெடி மூவிஸும் வந்து அந்த ஒரு டைமில் வந்து கிளிக் ஆகிட்டு இதாக போகுது. இப்போது லாஸ்ட் இயர் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரேமலு, குருவாயூரம்பலம் நடையில் இது ரெண்டுமே ஓரளவு நல்லா ஓடின படங்கள். அது இல்லாமல் 1-2 படங்கள் அண்டர் ரேட்டடாக இருக்கலாம், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல.
ஸோ பர்சன்டேஜ் வைஸ் இந்த த்ரில்லர் தானே ப்ரோ ரீச் ஆகுதுன்னு நான் சொல்றேன். அது பிரேமலு குருவாயூர் அது எல்லாருமே ரெண்டும் விரும்பி தவிர பார்க்குற ஜானரா நான் பார்க்குறேன் மோஸ்ட்லி. நையா 2 நல்லா ஓடுச்சா? நையா அது நல்ல விஷயம் தான் நையா நான் 2 சொல்றேன். ஓடிச்சாது எனக்கு நிறைய பேர் ஓடுச்சு. இல்ல நிறைய பேர் ஓரளவு ஓடுச்சு ப்ரோ. ஹிட் லெவல்ல தான் ஓடுச்சு. பிளாக் பஸ்டர் லெவலுக்கு இல்ல, பட் அந்த ஹிட் ரேஞ்ச் அந்த ரேஞ்ச் தான் ஓடுச்சு. என்ன ப்ரோ? கொஞ்சம் கான்ட்ரோவர்சி ஆச்சுல்ல அந்த படம். என் ஞாபகம் இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2021ல அந்த ஃபிலிம் நினைக்கிறேன். நைட்டு தானே சொல்றீங்க நீங்க? ஆமா ஆமா ஆமா. நைட்டு ஓடிடில தானே வந்துச்சு? இல்லையே, தியேட்டர்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல வந்துச்சு அந்த ஃபிலிம். நம்ம ஓடிடில பார்த்தது இல்ல அது தியேட்டர்ல வந்ததுதான். சல்யூட்னா வந்ததுன்னா அதே டைம்ல வந்த படம் தான் ஓடிடி. இல்ல அது நைட்டு தியேட்டர்ல வந்த ஃபிலிம் தான். அதனால நமக்கு தியேட்டர்ல பார்த்தது. நைட்டு தியேட்டர்ல தான் வந்துச்சு. ஆமா எனக்கு ஞாபகம் தியேட்டர்ல தான் வந்துச்சு. சல்யூட் இழுத்துருவாங்க கடையில. என்ன ப்ரோ? சல்யூட் ரொம்ப இழுத்து அந்த படம் தான். நீங்க பேசுறது ரொம்ப பிரேக். ஆமா ப்ரோ, அது ரொம்ப அது கொஞ்சம் ஒரு மாதிரி லோவா தான் போகும். ஏன்னா குரூப்க்கு அப்புறம் வந்தோன்னா துல்கருக்கு சல்யூட் இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்குறப்போ கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு டோவினோ தாமஸ் படத்துல மின்னல் முரளி தான் ரொம்ப பிடிச்ச படம். அதே மாதிரி சுந்தர் சார் படத்துல பல காமெடி படங்கள் இருந்தாலும் அன்பே சிவம் வந்து ஸ்டாண்ட் அவுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் ரீசெண்டாக ஒரு வெப் சீரிஸ் இந்த பாத்தால் லோக் சீசன் 2 அமேசான் பிரைமில் பார்த்தேன். ஸோ அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்ட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செகண்ட் சீசனும் நல்லா இருக்கு. என்ன தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது வீட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. பயங்கரமாக வார்த்தை பேசுகிறாங்க ஃபுல்லாக. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட தான் பார்க்குற மாதிரி இருக்கு. இன்னும் எனக்கு 2 ஓவரால் சீரிஸ் தான் நல்லா இருக்கா சார்? அது ஆக்சுவலா ஓவரால் சீரிஸ் ஓவராலாக நல்லா இருக்கு. ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான், நல்லா இருக்கு. பட் என்ன இவனுங்க தமிழ் டப்பிங் ஏ சர்டிஃபிகேட்னா இவனுங்க லைசன்ஸே வாங்காம இஷ்டத்துக்கு பேசியிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே டிவி ஆஃப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இஷ்டத்துக்கு பேசுறதுன்ற ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா பேட் வேர்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் டிவில போடும்போது மியூட்டாவது கொஞ்சமாவது பண்ணிருக்கணும். இவனுங்க அப்படி எல்லாம் பார்க்க முடியாதுங்க. சீரியஸா அது ஏ சர்டிஃபிகேட் வாங்குறதே அதுக்காக தானே. பட் இவனுங்க சகட்டு மேனிக்கு பேசியிருக்கானுங்க, ஒரு வரமுறையே இல்லாம பேசியிருக்கானுங்க. இல்ல அந்த ஒரு மேக்ஸிமம் பவர் யூஸ் பண்றது தான் ஏ சர்டிஃபிகேட் இருக்கும். மலையாளத்துல ஒரு ஃபிலிம் வந்துச்சு சுருளின்னு சொல்லி. அந்த ஃபிலிம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல, அது ஓடிடில தான் வந்து டைரக்டா ரிலீஸ் ஆச்சு. அதுக்குமே ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஏன் அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி. அவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்கும் அந்த படத்துல. அதுக்கு சில டிபேட்லாம் வச்சாங்க. டிவில பார்க்கவே நீங்க தான் சொல்றீங்களே தவிர தமிழ்ல டப்பானா தானே எங்களுக்கு புரியும். ஆக்சுவலா அவங்க ஹிந்தி டப்டு வெர்ஷன்ல இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியே தெரியல. இவனுக்கு தமிழ்ல எக்ஸ்ட்ராவா போட்டு பேசிருக்காங்க. ஹிந்தில நானும் பெருசா ஒண்ணு இல்ல ப்ரோ, நீங்க ஹிந்தியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் நிறைய சீரிஸ் ஸ்ட்ரைட்டா ஹிந்திலே பாத்திருக்கேன். அது குடும்பத்தோட பாக்குற மாதிரி யூஏல கூட அவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியும், பயங்கரமா இருக்கும். இல்ல இதுல ஹிந்திலயுமே கெட்ட வார்த்தை இருக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஹிந்திலயுமே இருக்கு. நான் ஹிந்தி தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஜில கூட அது மாதிரி தானே பண்ணிருப்பாங்க. ஃபர்ஜி சீரிஸ் நல்லா இருக்கும். அது இடையில பாத்தீங்கன்னா ரொம்ப சும்மா ஒரு ஜாலி சீன்ல கூட வரும். அடுத்த வருஷம் நம்ம இது பண்ண அடுத்த வருஷம் பிறந்துருச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. பட் இது ஸ்டார்டிங்ல தான் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு half an hour, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஆச்சு. அப்புறம் தான் வரும். பட் ஸ்டார்டிங் 15-20 மினிட்ஸ்ல எக்கச்சக்கமா பேசுற மாதிரி இருக்கும். ஓகே. இன்னைக்கு இப்பதான் பார்த்தேன், கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட் இருக்காரு, அவருக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. இறந்து போனார்னு. அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இப்ப துல்கருக்கு எப்படி ஒரு பிலிமோகிராஃபி இருக்கோ, அவர் இருந்த வரைக்குமே அவரோட பிலிமோகிராஃபி எல்லாமே பயங்கரமா இருக்கும். அவருக்கு ஒரு கல்ட் ஃபாலோயிங் இருந்திருக்கும். தரமான ஒரு படம். எக்ஸாக்ட்லி ரைட், கரெக்ட். சுத்தேஷி ரொமான்ஸ்னு ஒரு படம் இருக்கு, அதை பாருங்க.
2 மணி நேரம் 2 பேத்துக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். இப்போ மெயின் டாபிக்ல வருவோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னன்னா வந்து முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அல்லது கோழிலேருந்து முட்டை வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். என்னன்னா பெரும்பாலும் அடிக்கடி இந்த சந்தேகம் வரும். எதுக்கு சந்தேகம்னா ஃபஸ்ட் ஏன்னா சந்தேகம்னு சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். நிஜத்தில் நடக்கிற சம்பவங்களை வச்சு படங்கள் எடுக்கிறாங்களா அல்லது படத்தில் வர சம்பவங்களை வச்சு நிஜத்தில் கதை நடக்குதா சில விஷயங்கள்? இதை வந்து நீங்கள் பெரும்பாலும் எப்படி பார்த்தீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்கல்ல கேரளா பற்றி, அதனாலேயே இந்த கேள்வி கேட்குறேன் இன்னைக்கு. அடுத்து அதிலே அதாவது 2 in 1 கேள்வி இது. உங்களுக்கு அதில் பற்றி என்ன கருத்து? அடுத்தது வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த சம்பவத்தை படமாக எடுத்த மாதிரியே இந்த படம் இருக்கே அப்படின்னு ஏதாச்சும் ஒரு படம் அல்லது ஏதாச்சும் ஒரு காட்சி அப்படி உங்களுக்கு எனக்காச்சும் ஃபீல் ஆயிருக்கா? எனக்கு பல படங்களுக்கு ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த படம் வந்து நம்ம லைஃப்ல நடந்தது தாண்டா, இதை தாண்டா படமா எடுத்து வச்சிருக்காங்க, எப்படி எடுத்தாயின்னு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுன ஒரு படமோ அல்லது காட்சியோ சொல்லலாம். அதுக்கு நடுவில் முதல் கேள்விக்கு அதாவது 2 in 1 கேள்வி தான் இது, ரெண்டும் சேர்ந்த மாதிரியே பதில் சொல்லலாம். சொல்லுங்க. ஸ்பீக்கர்ல இல்லாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இதுல வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதில் வர்றத நான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கறேன். அந்த பதிலுக்கு நான் சொல்றேன் பின்னாடி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சுகுமார் ப்ரோட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசனை. பட் அவர் இருக்காரா கேட்கறாரான்னு தெரியல. கேட்டாருன்னா அவுட் வந்து ஆரம்பிக்கலாம், இல்லை மற்றவங்க சொல்லுங்க. பிரகாஷ், நான் உங்க இதுல நாய்ஸ் வருதுன்னா அது இல்லாம வேற ஏதோ இது இருக்கு. அப்ரின் ப்ரோவா? ஓகே, அப்ரின் ப்ரோ. நான் கூட பதில் சொல்லதான் ஆர்வமா வராருன்னு நினைச்சேன். இல்ல நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா எல்லாரோட பதில் கேட்டுட்டதுக்கு அப்புறம் சொல்றேன்னு இருக்கேன். இல்லைன்னா நானே ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன ஃபீல் பண்றதுன்றத சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி, அந்த ரியல் லைஃப்ல இருந்து மர்டர், இது ரியல் லைஃப் மர்டர் வச்சு படம் எடுக்கிறாங்களா இல்ல படத்துல இருந்து ரியல் லைஃப் மர்டர் நடக்குதா? ரெண்டுமே தான். இல்ல மர்டருக்கு வரல. நான் ஃபர்ஸ்ட் ஒரே விஷயம், மர்டருக்கு வரல. நச்ச கதைகளே சொல்றாங்க, பொதுவான விஷயங்கள். ரியல் லைஃப் இன்சிடென்ட் வச்சு படம் எடுக்கிறாங்களா இல்ல படத்துல நடக்கிற வச்சு அதை பார்த்து சில பேர் ரியல்ல செய்யறாங்களா அப்படிங்கிறது மர்டர் மட்டும் இல்ல. நான் இது வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப வில்லங்கமா இருக்கு. ஆனா வந்து முக்கால்வாசி வந்து மனுஷனுக்கு எங்கிருந்து வந்து ஒரு நாலேஜ் வரும்னு பாத்தீங்கன்னா, ரியல்ல வந்து நடக்கிறது, பக்கத்துல தெரிஞ்சுக்கிறது, காதுல கேட்கறது, அதெல்லாம் வச்சு ஒரு கதையா எடுக்கிறாங்க. அது நான் நிஜமா அவங்க போய் பார்த்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கற்பனை திறனை ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படி பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க. ஆனா பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இது ரிவர்ஸா வந்தா கூட சிலதெல்லாம் வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கிரைம், ஒரு பேங்க் ராபரி ஆகட்டும், சில விஷயங்கள் வந்து படம் பார்த்துட்டும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணவங்களும் இருக்காங்க. அது வந்து ஆனா நான் இது ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் வந்து அதிகமா நடக்கும். அதாவது ரியல்ல நடக்கிறது தான் படத்துல வந்து அதிகமா எடுப்பாங்க. செகண்ட் சொன்னது வந்து அது ஒரு பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஆனா ரெண்டுத்துக்குமே வந்து பாசிபிலிட்டிஸ் ப்ரோ. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு ப்ரோ. காதல் மூவி வந்து ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரியல் லைஃப்பில் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்புறம் அந்த மூவி வந்தப்புறம் அதை வச்சு நிறையா ஆணவ கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரிஜினலாக நடந்ததை மூவியில் எடுத்தா மூவினால இன்ஃப்ளூயன்ஸாவையும் அந்த மாதிரி நடக்குது. ஓகே, நான் சொல்லவா? சொல்லுங்க. சுகுமார் குணாண்டா சொன்னாரு, பட் நீங்க என்ன சொல்றீங்க? வெயிட் பண்ணுவோம். நான் வந்துட்டு ஏன்னா 2 விஷயமா சொல்றேன். சுகுமார் ப்ரோ சொன்னது ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா, பிரகாஷ் நான் மீட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து ரியல் லைஃப்ல நம்ம வந்து பார்க்குற விஷயங்கள் தான் படமா எடுக்கிறாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதுல கொஞ்சம் நமக்கு வந்து இந்த ரைட்டிங் இது சேர்த்து இது பண்றது. இப்போ நீங்க ஒரு வேள்பாரி கதை சொன்னீங்க. வேள்பாரி கதையில வந்துட்டு அது சு வெங்கடேசன் அவர் எழுதி முடிச்சிட்டாரு. பட் அதுல இருந்து சீன்ஸ் எவ்வளோ சீன்ஸ் இன்ஸ்பயர் ஆகி எத்தனை ஃபிலிம்ஸ்ல வந்திருக்குன்னு உங்களுக்கு இப்போ வரைக்கும் சொல்றேன். சில 1-2 சீன்ஸ் அதுலயே வந்துருக்கல. ஸோ அந்த மாதிரி சில கற்பனைகளை இது பண்ணிக்கிறாங்க. இப்போ பாகுபலிலேயே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் அந்த குழந்தை இதுல வச்சிருக்கிறதே வந்து ஒரு ஏதோ ஒரு நாவலோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே அந்த இன்ஸ்பிரேஷன்ஸு இல்லை கேட்குற விதத்தில் நம்ம பார்க்குற விதத்தில் இருக்கும். எனக்கு வந்து சில டைம் வந்து இது இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து நைட்டில் சில கனவுகள்லாம் வரும்ல. நான் வந்து எப்படின்னா, இப்போ சில டைம் வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து எப்படின்னா நைட் தூங்குவேன், ஆனால் காலையில் வந்து
கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவேன். கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தூங்க மாட்டேன். அதுக்கப்புறம் தூங்குவேன். அதுக்கப்புறம் தூங்கும்போது ஒரு மாரி அ ஒரு என்ன சொல்ல, ஒரு விவிடான ஒரு ட்ரீம்ஸ் சில டைம் வரும். மோஸ்ட் டைம்ஸு. அப்படி இருக்கிறப்போ எனக்கு அந்த டைம்ல வந்து நெறையா விஷுவல்ஸ் இல்ல புதுசான சீன்ஸு ஐ மீன் சீன்ஸ்ன்னு இல்ல, நமக்கு ஏதாவது ஒரு ட்ரீம் நமக்கு வரும்ல. அந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து சில டைம் காலையில எழுந்திரிச்சு நோட் பண்ணி வைப்பேன். இதெல்லாம் 1, 2 விஷயங்கள் நல்லா இருந்துச்சுன்னா, இல்ல எனக்கு விஷுவலா எனக்கு ட்ரீம்ல என்ன வருதோ அதெல்லாம் நான் நோட் பண்ணி வைப்பேன். அப்படியும் இருக்கலாமோ எனக்கு தோணுது. அவ்வளோதான் முடிச்சுட்டேன். ப்ரோ ஸ்லாட் ஃப்ரீயா இருந்தா மனோஜ்குமார் ப்ரோக்கு ஸ்பீக்கர் கொடுப்பீங்க. நான் பார்த்த வரைக்கும் ப்ரோ எப்பவுமே வந்து நடந்ததை தான் எடுப்பாங்க. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த அன்றே கணித்தார் சூர்யான்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அப்பதான் வந்து பாதி சூர்யா ஃபிலிம்ஸ்ல நடந்தது ரொம்ப வருஷம் கழிச்சு அது ரியலா நடக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு அது ஒண்ணு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கரெக்ட். அதே மாதிரி லைஃப் டைம்ல வந்து என்னோட லைஃபை அப்படியே கேரக்டர் அப்படியே எடுக்கணும்னா சந்தோஷ் சுப்ரமணியம்ல வர ஜெயம் ரவி கேரக்டர் தான். சத்தியமா அப்படிதான் ஏன் ப்ரோ இருக்கு. அவ்வளோ ஜாலியா என்னது புரியலையே? இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்களான்னு? இல்ல ப்ரோ, அங்க அப்பா இங்க அம்மா அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓ அப்படி. அப்படிதான். ஆனா அதுல எப்படி வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்திட்டு வீட்டு ஒண்ணும் தெரியாம நடிப்பான், அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும். அதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அப்புறம் அப்படியே சமாளிக்கிறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிதான் ப்ரோ இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கேன். இன்னும் எங்க அம்மாவை கண்டா பயந்துட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ, நைஸ். ஒரு மூவிக்கு போற கூட பர்மிஷன் வேணும், அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஆனா நான் மூவிக்கு போவேன், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தாச்சு, ஆனாலும் மூவிக்கு போறதுக்கு தெரியாதனமா தான் பயந்துதான் ஏதாவது பொய் சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கேன். இதுதான் என்னால. ஆமா ப்ரோ, அப்புறம் உண்மை சொன்னா விட மாட்டாங்க, திட்டுவாங்க. சரி, அப்போ உங்க வீட்லயாவது சொல்லுவீங்களா? அவங்க கிட்ட சொல்லிடுவேன். அம்மா கிட்ட மட்டும் போய் சொல்லிடுறீங்க? இல்ல, வைஃப்ட்ட போயிட்டு வந்து சொல்லுவேன், அம்மாட்ட போய் சொல்லுவேன். ரைட். பரணி ப்ரோட டவுட் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஜெனரலா கேட்டேங்க. இல்ல கரெக்டா. இப்ப அவர் என்னன்னா, அவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவரோட லைஃப் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல பிரதிபலிச்சிச்சு அப்படிங்கிறாரு. அது மாதிரி உங்களுடைய கதை எங்கேயாவது நீங்க பார்த்த, அதாவது உங்க ரியல் லைஃப்ல நடந்த சம்பவம் வந்து கதையிலயோ படத்துலயோ சீனா இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம்? எனக்கு இருக்கு ப்ரோ. இப்போ நீங்க கேட்ட அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நிஜமாவே படத்துல வந்து என்னன்னா நடக்கிற விஷயங்கள் வந்து என்னன்னா ரியல் லைஃப்ல நடக்கிறதுன்றது கம்பேரிட்டிவ்லி ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட் தான் படமா எடுக்கிறாங்க. அது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, அது ராபரி, மர்டரு, இல்லை ஃபேண்டசி, இல்லை நல்ல விஷயம், பாசிட்டிவே நெகட்டிவ் எதுனாலுமே சரி ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயத்த தான் மேக்ஸிமம் படமா எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வர கான்சிக்வன்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி நிறைய நடக்குது. பட் இது ஒரு 55%, இது ஒரு 45%, அப்படி தான் நான் பேலன்சிங்காக பார்க்குறேன். ஸோ நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கான ஃபஸ்ட்டு பதில் என்னோடது அதுதான். செகண்ட் விஷயம் என்னன்னா, இது லைக் நான் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பப்போ நமக்கு ஒவ்வொரு படம் வரப்போ வந்தோன்னா இது நம்ம லைஃபோட ரிலேட் ஆகுது, இந்த சீன் நம்ம லைஃபோட ரிலேட் ஆகுது, இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் வந்து நம்ம ஃபேமிலியோட கனெக்ட் பண்ண முடியுது, நம்மளை கனெக்ட் பண்ண முடியுதுன்னு தோணும். அப்போ அது நம்ம மைண்ட்லேயே வச்சுக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் ரீகால் பண்ணி பார்க்குறப்போ அது மாதிரி நிறைய படத்தில் எனக்கு சின்ன சின்ன சீன்ஸ் வந்து நிறைய கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரம் இந்த பிகினிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7G ரெயின்போ காலனி, அப்புறம் வந்து என்னன்னா கிரீடம், அப்புறம் தவமாய் தவமிருந்து, இந்த மாதிரி எல்லா படத்துலேருந்துமே ஒரு சின்ன சின்ன சீன் எனக்கும் சரி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி நான் நிறைய கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா லைக் விஐபி, அப்புறம் வந்து என்னென்னா திருச்சி சம்பளம், இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 90% எனக்கு கனெக்ட் ஆன படம். எப்படின்னா அதில் வந்து அம்மாவுக்கும் பையனுக்கும் என்ன உறவு இருக்குமோ அது அப்படியே லிட்ரலி காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கும். இங்கே திருச்சிற்றம்பலத்தில் அப்பாவுக்கும் பையனுக்கும் என்ன மாதிரி ஒரு கான்ஃபிகேஷன் இருந்து அது எப்படி டெவலப் ஆச்சோ அந்த மாதிரியே தான் இங்கேயும் இருக்கும். ஈவன் தோ லவ் விஷயமும் சரி, பர்சனலும் சரி, கெரியரும் சரி, நான் பண்ண பார்ட் டைம் ஜாபும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். தென் அதுக்கப்புறம் விஐபியில் எப்படி வந்தேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையே இல்லாமல் ஃபேமிலிக்குள்ளே வந்து என்னென்னா ஒரு கடைசி பையனாக இருந்துட்டு நிறைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி அப்புறம் வந்து என்னென்னா ஒரு வேலை கிடச்சி அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போவோம். நம்ம இதில் எல்லாருமே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணது தான்.
நான் ஃபேஸ் பண்ணது மட்டும் இல்லை, பட் எனக்கு ரிலேட் ஆனதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இந்த 2 படம் இருக்குது. 96 இருக்குது. 96 என்னோட ஸ்கூல் லைஃப் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து நல்லா ரிமைன் பண்ண ஒரு விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ. பட் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த 2 படம் விஐபி அண்ட் திருச்சிற்றம்பலம் லைக் ஃபேமிலியாகவும் சரி பர்சனல் எமோஷனாகவும் சரி கனெக்ட் ஆனதை நான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபேமிலி படம்னு ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட என் ஃபேமிலியில் நடந்த எல்லா விஷயங்களும் அதில் அப்படியே டேரக்டர் எடுத்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் ஒரு பேஷனை தேடி போவார் சினிமாவில். நான் என்னோட ப்ரொஃபஷனில் வந்தேன்னா எனக்கு பிடிச்ச ஒர்க்கை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி வந்தது. இப்படி தான் இருக்கும். அப்புறம் யாருமே பேசல. ஹலோ, கேக்குதா நான் பேசுனது? கேக்குது ப்ரோ, கேக்குது. ஒரு போர் அடிச்சு நான் ஏன் அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே பேசல. இல்லை நான் ஒரு ட்வீட் படிச்சுட்டு இருந்தேன். சரி, மற்ற நீங்கள் பேசியிருந்ததெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. திருச்சிற்றம்பலம் விஐபி 2 படம் சொல்லியிருக்கீங்க. நான் வந்து எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்குன்னா என்னுடைய மனசுல ஒரு ரொம்ப நாள் டவுட் இருக்குது. எப்படின்னா வந்து ஒரு மனுஷன் வந்து இது வந்து ஒரு ஒரு விசித்திரமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம், இல்லை விசித்திரமான ஒரு விளக்கமாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவை பார்த்து தான் எல்லாமே நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா சினிமானா சினிமா மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் தூங்குறான். தூங்கும்போது ஒரு கனவு வருது, ஒரு விசித்திரமான ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை வந்து அவன் வந்து ஒரு ஓவியமாக வரையான். ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள் வருது, ஒருத்தன் விசித்திரமாக ஒரு கனவு வருது, அதை வந்து அவர் நாவலாக எழுதுறான். ஒரு விசித்திரமான ஒரு கனவு வருது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, அதை வந்து ஒரு மனுஷன் வந்து அந்த மனுஷன் படமாக எடுக்கிறான். இப்படி தனக்கு வர ஒரு விசித்திரமான எண்ணத்தை, ரியல் லைஃப்ல நடக்காத ஒரு எண்ணத்தை, ஒரு வித்தியாசமா ஒரு எண்ணம் வரும்போது அதை வந்து ஒவ்வொருத்தன் அவனுடைய ஃபார்ம்ல வந்து எடுக்கிறான். டிராயிங்ல இருந்தது நாவல்ல இருக்கு, நாவல்ல இருக்கிறது அப்படியே வந்து இப்போ படமா வருது. படமா வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து ஒருத்தனுக்கு ஒரு ஐடியா வருது. ஓவியத்தை பார்க்கும்போது ஒருத்தனுக்கு ஒரு ஐடியா வருது, நாவலை படிக்கும்போது ஒருத்தனுக்கு ஒரு ஐடியா வருது, இது மாதிரி சினிமா பார்க்கும்போது ஒரு ஐடியா வருது. இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் தனக்குள்ள அது இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு வித்தியாசமான இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அப்படி எல்லாத்தையுமே ஒரு மனுஷன் கற்றுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றது பெரும்பாலான விஷயங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் படம் நிஜ கதைன்னு சொல்லி போய் சொல்லி ஏமாற்றி கடைசியில் அது ரியல் லைஃப்பில் அப்படி யார் ட்ரெயினில் ஒருத்தர் அப்படி ஒருத்தர் பார்க்கவும் கிடையாது, அப்படி ஒரு சம்பவம் நடக்க கற்பனை அப்படி உண்மை கதைன்னு சொன்னால் கொஞ்சம் பரபரப்பு கூடுதலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அப்படி சொல்லி ஏமாத்தினதை அந்த டேரக்டர் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய படங்களுக்கு இருக்குது. உண்மை கதைன்னு சொன்னதில் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உண்மை கதையில் சில சம்பவங்கள் நடக்குது, அதை வச்சு படம் எடுக்கிறாங்க. இப்போ சுகுமார் ப்ரோ சொன்ன மாதிரி உண்மை கதையை படமாக்குறதும் ஒரு பக்கம் நடக்கும், படத்தில் வரதை பார்த்து பண்ணுற சம்பவங்கள் நடக்கும் நிறைய விஷயங்கள். பட் பெரும்பாலும் நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ வர்றது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஒருத்தருக்கு எல்லாம் கற்றுத்தரும். ஏன்னா விஷுவல் மீடியம் கற்றுத்தரதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கற்றுத்தரதுடைய அந்த வீரியம் இருக்குல்ல, அதாவது ரீச், அது வந்து ரொம்ப பயங்கரமானது. நான் அதனால் எல்லாத்தையுமே வந்து ஒரு விஷுவல் மீடியம் மூலமாக பார்க்குற போது எனக்கு தோன்றது வந்து ஒருவேளை எல்லாரும் வந்து இப்போ பெரும்பாலான கிரைம்ஸ் நடக்கிறது வந்து நிஜத்தில் நடக்கிற கிரைம்ஸ் வச்சு படம் எடுக்கல. அதாவது பெரும்பாலும் இப்போ த்ரில்லர்ஸ் இப்போ நிறையா வருதுன்னு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது வந்து படத்தில் வர வச்சு சில பேர் சில விஷயங்கள் கற்றுக்குறாங்க. படம்னா படம் மட்டும் இல்லை, நான் சொல்கிற மாதிரி ஏற்கனவே நாவல், அதுக்கு முன்னாடி டிராயிங், இப்போ வந்து வெப் சீரிஸு, ஏகப்பட்ட ஃபாரின் படங்கள் வந்து எல்லாம் வருது, எல்லாமே வித்தியாச வித்தியாசம் பார்க்குறாங்க. இப்போ அந்த சூக்ஷ்ம தர்ஷினியே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து பல சீரீஸோட தாக்கங்களும் இருக்கும் அந்த கேரக்டருக்குள்ள. யாரு அந்த டாக்டர் யூகே டாக்டர் ஒருத்தர் வரான் பார்த்தீங்களா, அவனுக்குமே அந்த அந்த சீரீஸ் தாக்கம் இருக்கும். அதை அவங்க ஃபன் பண்ணியிருந்தாலும் நமக்கு அது நல்லா தெரியும், கண் கூட பார்க்க முடியும். எல்லாமே அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பல படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தை இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் எடுத்து அந்த படத்துலேயே ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த ஒரு விஷயம் அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேள்விக்கு அது முடிஞ்சா அதிலே அந்த கேள்வியிலேயே 1.2 அதுக்கு வரேன் அப்படின்னா, அதுக்கு என்னென்னா நிறைய படங்கள் என் லைஃப்பில் நடந்தது வந்து படமாக வந்திருக்கு. அதில் ஒரு சில படங்கள் சொல்ல முடியாது, சொன்னால் அது வந்து நம்மளே வந்து இது கொடுக்குற மாதிரி, அது பேர் என்ன, ஐயோ ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிற மாதிரி ஆயிரும். எனக்கு ராஜான ரெக்கார்ட் ஆர்ட்ஸ் பேசல இருக்கலாம், நமக்கு அதில் ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் அதை கேட்கறதுனால அது சொல்ல முடியாது. அந்த சில படங்கள் மட்டும், ஒரு சில படங்கள் மட்டும் சொல்லலாம். எப்படின்னா வந்து படத்தை பார்த்து கற்றுக்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, சுயம்புலிங்கம் கேரக்டர், ஜார்ஜ் குடிக்கிற திருஷ்யம், அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஏற்கனவே நம்ம பல ஸ்பேஸில் பல விஷயத்தில் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டது படம் மூலமாக தான். அப்போ வந்து நம்ம கேரக்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஜ் குட்டி சிவம்புலிங்கத்தோட மேட்ச் பண்ணலாங்கிற அளவுக்கு, அதாவது கற்றுக்கிறது வரைக்கும் மட்டும் நீங்கள் அந்த இதுலேயே செகண்ட் பாட்டுக்கு போயிட வேணாம், கற்றுக்கிற விஷயம் வரைக்கும் ஒரு படத்தை பார்த்து என்ன
ஒருத்தர் சொல்லுங்க. கேட்டிருக்காரு பார்த்திபன்னுட்டு, உங்களையும் தான் டேக் பண்ணிருக்காரு. அது படிங்க என்னன்னு. படிச்சீங்களா? பரணி உன்னையும் தான் டேக் பண்ணிருக்காரு. படிச்சிட்டேனா நானு? சொல்லு சபையில. ஏன் நீங்க சொல்லுங்க. நீங்க தானே ஃபர்ஸ்ட் படிச்சீங்க. இல்ல அது பிரகாஷ் ப்ரோ சொன்னாதான் நல்லா இருக்கும். இல்ல நீ ஒண்ணு என்ன மாட்டு இல்ல வரணும், இல்ல திரும்ப பிரகாஷ் அந்த ப்ரோ இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த சங்கரை திரும்ப டெய்லி டாபிக்ல கொண்டு வரணுமா? சரி ரைட் ஓகே. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ சங்கர் வந்து அவர் ரியல் லைஃப்ல பார்த்ததை வச்சு தான் கேம் சேஞ்சர் இந்தியன் டூலாம் எடுத்திருப்பாரா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப இந்த பாயிண்ட் வச்சு நம்ம என்ன விளக்க சொல்றது? இல்லன்னு சொல்ல வேண்டியதா? ஒருத்தர் கற்பனையில கூட நடக்காத அப்படி பார்த்தா ரியல் லைஃப்ல நடந்திருக்குமான்னு ஒரு டவுட் வந்து பாத்தீங்களா? இந்த தேனோஸ் அவெஞ்சர்ஸுக்கெல்லாம் வேலையே கிடையாது. பிரகாஷ் ப்ரோ ஆன்சர் பண்ணிடுங்க. நான் இல்லன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. அடுத்தது என்ன? இப்ப நான் ஏதோ ஒரு அடுத்தடுத்து படங்கள் சொல்லலாம்னு இருந்தேன், அந்த ஃப்ளோ போயிருச்சு. என்ன சொல்ல வந்தேன்? சரி அப்புறம் பேசுவோம். மத்தவங்க சொல்ல கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சொல்லுங்க யோசிச்சு சொல்லுங்க. இல்ல அது போயிருச்சு. திசையம் வந்தேன், திசையனுக்கு அப்புறம் போயிருச்சு. சுயம்புலிங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. எனக்கு இந்த டாபிக் இன்னைக்கு பேசலாமான்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து ஒரு சஜஷனா சொல்றேன் சுந்தர் சி அவர்களுக்கு. அவர் படம் வந்து டைரக்ட் பண்ணாத படங்கள் ஆக்டரா நடிக்கிறாருன்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடிச்சா பரவாயில்ல. ஏன்னா அவர் டைரக்டர், இந்த ஸ்கிரிப்ட்லாம் ஒர்க் ஆகும், இந்த ஸ்கிரிப்ட்லாம் ஒர்க் ஆகாதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் சில மொக்க படங்கள்ல ஏன் தான் கமிட் ஆகி நடிக்கிறாருன்னு புரியல. அது ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரியில்லை, ப்ரொமோட் பண்றதுக்கு படமும் சரியில்லை. அது கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. அவர் மேல ஒரு சஜஷனா தான் வைக்கிறேன், வேற எதுவும் இல்லை. இப்ப வல்லான் ட்ரைலர் பாத்தீங்களா? இப்ப நானதான் யோசிச்சேன். அதேதான் நல்லதா இருக்கு. நீங்க வேற பேசாம இருங்க. அப்படி இல்ல பாருங்க. இப்போ என்னன்னா அவர் டைரக்டர் நல்ல கதையா வந்து செலக்ட் பண்ணி நடிக்கணும் அப்படின்றதுலாம் அப்படி அவர் அதை இது பண்ணிருப்பாரு. தலைநகரம் வந்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு கதை. தலைநகரம் 1 வந்து சுராஜ் டைரக்ஷன்ல அவர் நடிச்சிருப்பாரு. தலைநகரம் 2 பாத்தீங்களா? தலைநகரம் 2 கூட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து அவர், நான் தான் சொல்றேன், இப்போ ஒரு சில படங்கள் வந்துட்டு முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அதனால வந்துட்டு நம்ம வந்து அது ஒரு டைரக்டரா வந்து அவங்க பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இப்ப நீ எவ்வளவு ஹிட் கொடுத்த டைரக்டர் வந்து படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணம் வந்து செல்வராகவன் வந்துட்டு அவர் கெரியர்ல வந்து ஃபிளாப்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 படங்களோ ஒரு 3 படங்களோ இருக்கும் அதிகபட்சம் சொல்றேன். நான் வந்து 2ஆம் உலகம், அதுக்கப்புறம் வந்துட்டு NGK, அதுக்கப்புறம் வேற 1001 கூட வந்து இப்ப எல்லாருமே வந்து அதை அப்ரிஷியேட் பண்றாங்க. அந்த டைம்ல அது பெருசா போகல, ஒரு 3 படம்னு வச்சுக்கோங்க. அவர் அவ்வளவு சூப்பரா வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் யாரடி மோகினில இருந்து அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம். ஆனா அவர் நடிக்கலையா அந்த மாதிரி வந்து படங்கள்ல வந்து? யாரடி மோகினி வந்து தமிழ்ல அவர் பண்ணல. தமிழ்ல அவர் பண்ணல, அவர் அசிஸ்டன்ட் பண்ணது அவரோட கதை தான். அது தெலுங்குல அது ஆக்சுவலா வந்துட்டு அவரோட இதுதான். அது எல்லாருக்குமே தெரியும். அவர் பண்ணலன்றது தாண்டி அவர் தான், அவரோட இதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு டோட்டலா சொல்றேன் நான். அவர் ஆனா வந்து இப்போ இன்னொருத்தங்கள் படங்கள் போயிட்டு போது பாருங்க எப்படி ஆகும்னா அவங்களோட விஷன் வந்து அங்க ஃபுல்லா வந்து கொடுக்க முடியாது. எய்தர் அது அவங்களோட ப்ரொடக்ஷனா இருந்தா வேணா அவங்க விஷன் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட டாமினன்ஸ் அங்க இருக்காது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இவங்க பண்ணிட்டு வந்துருவாங்க. இவங்க இன்டர்ஃபியரன்ஸ் ஃபுல்லா பண்ணாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு வந்து அது வேற மாதிரி அது கான்ஃபிளிக்டா போய் முடியும்னு சொல்லிட்டு போறாங்க, நடிக்கிறாங்க, அவங்க கதை கேட்கறாங்க, அவங்க பார்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு வந்து அவங்க பண்ணிட்டு வந்துருவாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப பாகுபலி மாதிரி நடிச்ச சத்யராஜ் வந்துட்டு ரொம்ப மோசமான படங்கள்லாம் கூட அவர் நடிச்சிருக்காரு. நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாகுபலின்னு இல்ல, சத்யராஜ் வந்து எவ்வளவு அதோட பயங்கரமான தமிழ்லயே வந்து பயங்கரமான ஒரு படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவரும் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு படங்கள் கூட அது செலெக்ஷன் நம்ம கிட்டே இல்ல. அது அவங்க அது ஸ்கிரிப்டா வந்து அவங்க படிக்கும் போது வேற மாதிரி இருக்கும். அது அவுட்புட்டா வரும்போது வேற மாதிரி வந்துடும். அது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா எடிட்டிங் டேபிள்லாம் அவங்க உட்கார மாட்டாங்க. பின்னாடி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ரைட்டிங்ல அது படிக்கும்போது ஓகே சார் நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஆபீசரா வரீங்க சார், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் இதுவா வரீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஓகேப்பா எனக்கு இந்த கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க போறாங்க. மேக்கிங்ல என்ன நடக்குது, பின்னாடி வந்து எடிட்டிங்ல என்ன நடக்குதுலாம் அவங்க பார்க்க மாட்டாங்களா, அதனால அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
அஜித் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இப்போ பரணி ப்ரோ சொல்லும் போது அவர் நடிக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்ல மாதிரி தெரியல, ஓரளவுக்கு நல்ல கான்செப்ட் கொஞ்சம் சூஸ் பண்ணி நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா என்ன நான் ரீசெண்டா நான் சொல்றேன். இப்போ இவர் டைரக்டர், இவருக்கு வந்து தெரியும் ஒரு டீம் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு டீம் வச்சிருக்கோம்னா அதை வச்சே தெரிஞ்சிடும் ஒன்னாவது. இன்னொன்னு வந்து நம்ம ஸ்கிரிப்ட் படிக்கிறப்பே ஸ்கிரிப்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து இப்போ அதோ முகம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல நடிச்சவங்க யாருமே பெரிய ஆக்டரோ எதுவுமே கிடையாது. ஆனா நமக்கு அந்த படம் பிடிச்சது ஏன்னா கதை ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஒரு விஷயம். இப்ப இவர் வந்து பெரிய டைரக்டர், இவர் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ற ஆளா இருந்தாருன்னா, சத்யராஜ் மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் மட்டும் பண்ற ஒரு ஆளா இருந்தாருன்னா சரி ஓகே, அவர் கேரக்டர் நல்லா இருக்குன்னு நீ பண்றாருப்பா ஏன்பா அங்க வர? நான் சிம்பிளா உங்ககிட்ட வந்து நான் மெயின் விஷயத்துக்கே வரேன். இல்ல மெயினாவே வரேன். நான் சிம்பிளா ஒரு இந்த டாபிக்கே எண்டு கொடுக்கட்டுமா? அதாவது உலகநாயகன் அவர் தான் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய லெவல்ல வந்து அவர் பண்ணாத ரோலே கிடையாது. அவர் டைரக்ஷன் பண்ணாத ஒரு இது கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். டைரக்ஷன் தெரியும், டான்ஸ் தெரியும், சினிமாட்டோகிராஃபி தெரியும், மியூசிக் தெரியும், கமல் பாட்டு பாடுவாரு. எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரு சினிமேட்டிக் விஷன் வந்துட்டு அவரு ஒரு கைண்ட் ஆஃப் என்சைக்ளோபீடியான்னு வச்சுங்களேன். இது அக்செப்ட் பண்ணிப்பா தானே பாருங்க. அவருக்கு ஆல்மோஸ்ட் சினிமால எண்ட் டு எண்ட் தெரியும். இந்தியன் 2 மாதிரி ஒரு கதையை வந்துட்டு அவர் வந்து அதை வந்து நடிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னும் போது நீ யோசிச்சு பாரு. யாரா இருந்தாலுமே வந்துட்டு அது நடக்கத்தானே செய்யுது. அவருமே வந்து ஒரு ஃபிளாப் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. என்னதான் அவருக்கு டைரக்ஷன் நாலேஜ் இருந்தாலுமே சொல்றேன் நான். ஓகே, நான் இதுல ஒரு விஷயம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் ஒண்ணு அது வந்து சங்கர் ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் டைரக்டர்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அதுல. இன்னொன்னு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எப்படி படத்தை எல்லாத்துட்டையும் சேர்த்துருவாங்கன்றது ஒண்ணு இருக்கு. ஆனா சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் தலைநகரம் 2 இல்லைன்னா முரட்டு கதை நடு ஒரு படம் இருந்து இப்போ இந்த மாதிரி படங்கள். இப்போ நான் சொல்றேன் இந்த படம் வர்றது பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி எப்பயோ ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சுன்னாங்க எனக்கு தெரியல. பட் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லர் விட்டுட்டு இப்படி ஒரு படம் வருதுன்னு சொல்றது ஒண்ணு இருக்குது. அது டீமா ஒரு நல்லா சூஸ் பண்ணலாமே அப்படின்றது தான் நான் ஃபீல் பண்றேன். வேற எதுவுமே கிடையாது ஒண்ணு. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுமே நான் சொல்றேன். இப்போ வந்து கமல்ஹாசன் அவர் இப்போ அது ஒரு படம் ஃபிளாப் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் இதுக்கு முன்னாடி ஃபிளாப் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இது படமா எனக்கு ட்ரெய்லரா பார்க்கும் போதே வந்துட்டு இது வந்து யாராவது மனசுல கிளிக் ஆகுமான்னு நீங்க சொல்லுங்க. சரி இதை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபேக்டர் மிஸ் ஆகுதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இப்போ நான் இது மறுபடியும் நான் இதை வந்து பேசில் ஜோசஃப்க்கு எடுத்துட்டு வரேன்னு நினைக்க வேணாம். அவருமே ஒரு டைரக்டர். மின்னல் முரளின்னு படம் ஒன்று எடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாமே படம் நடிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனாலும் ஒரு இதா இருக்காரு. இவரு டைரக்டர் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் நான் யோசிச்சு அவரு கொஞ்சம் நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். மேட் ஹெட் ப்ரோ சொல்லுங்க. நான் வந்து ஒண்ணே இதை சொல்றேன்மா, இல்ல அது மேட் பேசி முடிச்சிட்டுமா? நீங்க பேசிடுங்க. இல்ல அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஒருத்தர் டைரக்டர் இருக்கிறாரு. டைரக்டருக்கு வந்து கிரியேட்டிவ் மைண்டுங்கிறது நிறைய வேணும். ஓகேங்களா? அதனால அடுத்தடுத்த கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அது ஒரு 30 வருஷமா இருக்கிறாரு. ஆனா அவரை வச்சு அவரே படம் எடுக்க முடியாது டேரக்டர்ல. ஏன்னா அது வந்து அவர் பேய் படங்கள் மட்டும் தான் ஓடுது, மற்ற எதுவும் படங்கள் ஓடுறது இல்லைங்கிறனால அவரை வச்சு அவரே படம் பண்றது இல்லை. இப்போ கேங்கஸ்ல ஒரு படம் பண்றாரு. ரொம்ப ரொம்ப கேப் விட்டு அவரை வச்சு ஹீரோ வச்சு படம் பண்றாரு. மற்றபடி வந்து என்னன்னா அவர் வந்து பேய் படங்களை வச்சு அதுக்கு பின்னாடி ஓடிடுறாரு. இதே வந்து அவரே வச்சு அவரை வச்சு ஹீரோ படம் பண்ணா ப்ரொடியூசர்ஸ் வர மாட்டாங்க. அந்த பேய் படத்துக்கு மட்டும் தான் வராங்க. ஓகேங்களா? அதனால அவரே தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. வெளியில படம் பண்ணா அப்படின்னா ஹீரோவா நிறைய படங்கள் பண்ணா நம்ம ஹீரோவாவும் தெரியப்படணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கும். நீங்க பிரபுதேவா எடுத்துக்கலாம். அவர் ஒரு டேரக்டர் தான். இப்ப விஜய் வச்சு போக்கிரிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்கேயும் காதல் நல்ல படமும், அப்புறமேட்டு வெடி மாதிரி ஒரு ஆவரேஜ் படமும் கொடுத்துருக்காரு. ஆனா அவர் ஹீரோ நடிக்கும் போது மட்டும் படம் பாருங்களேன், எல்லாமே இந்த மைடியர் பூதம், ஜாலியோ ஜிம்கானா, அது மாதிரி ஏகப்பட்ட ஜாலியா ஜிம்கானா, தேல்னு சொல்லி ஒரு 100 குப்பையாச்சும் நடிச்சிருப்பாரு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20-25 மொக்க குப்பை படத்துலயும் மொரட்டு குப்பை நடிச்சிருப்பாரு. அதுக்கெல்லாம் காரணம்னா தான் ஹீரோவா நடிக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். ஹீரோவா எத்தனை பேர் இன்னமும் நம்மளை கமிட் பண்றாங்க, எவ்வளவு பேர் சம்பளம் தராங்க, நமக்கு எந்த ஒரு யோசனையும் யோசிக்க தேவையில்லை, கிரியேட்டிவ் மைண்ட் தேவையில்லை. நேரா போனா ஸ்பாட்டுக்கு போறோம், படம் எடுக்கிறோம், நடிக்கிறோம், டேரக்டர் சொல்ற செய்யறோம், சம்பளம் வாங்குறோம், வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதான். வேற எந்த வேலையில டான்ஸ் ஆடலாம், ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணலாம், என்ன வேணாம் பண்ணலாம். ஆனா டேரக்டர்னா நிறைய யோசிக்கணும், கிரியேட்டர் வேலை இருக்கு. அது ஏகப்பட்ட அது ஒட்டுமொத்த பள்ளியும் டேரக்டர் மேல வந்து விழுவும். படம் ஃபிளாப் ஆச்சு, அதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்காது. ஹீரோனா கூட அப்படி 4 படம் நடிக்கிறான், ஒன்னு கிளிக் ஆனா டக்குன்னு அடுத்த கிளிக் ஆகிக்கும் ஓடிடும். அப்படி அந்த மைண்ட் செட்ல தான் போறது. நீங்க ஏகப்பட்ட ஆட்கள் எடுத்துக்கலாம். நீங்க
நடிகராக மட்டும் நடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே இருக்காது, கிரியேட்டிவ் மைண்டுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் சம்பளமும் வந்துகிட்டே இருக்கும். வெளி ப்ரொடக்ஷன்ல இப்போ இந்த மாதிரி படங்கள் நடிக்கும் போது அப்படின்னா திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வருவார் ஊர்ல இருந்து, ஒரு படம் வச்சு படம் பண்ண ஆசைப்படுறேன் சார், 1 கோடி சம்பளம் கொடுக்குறேன்னு ரெடியா இருக்கேன், டக்குன்னு வாங்கி போட்டா சம்பாத்தியம் தான். டேரக்டரா பண்ணா 3 கோடி 5 கோடி சம்பளம் வாங்க போறாரு. அதுல ஒரு படம் பண்ண முடியும் கிரியேட்டிவ் மைண்ட்ல, நல்லா பயங்கரமா பண்ணலாம். 3 வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலாம். நடிகர் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு கூட படம் பண்ணிக்கிட்டே போகலாம். எத்தனை படம் வேணாலும் பண்ணலாம். ஒவ்வொரு கோடி 2 கோடி சம்பளம் கொடுத்துக்கிட்டே போவாங்க. அது ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் சம்பாதிச்சலாம் லைஃப்ல. சார் இங்க என்னைக்குமே எல்லாமே பணம் தான் தாரக மந்திரம். ஏற்கனவே சொல்ற மாதிரி காந்தி பாபு சொன்னதுதான், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நீங்க எவரே லாரன்ஸே உதாரணம் எடுத்துக்கலாம். அவர் வந்து அவர் டைரக்ஷன்ல அவர் நடிக்கிற படங்கள் பாருங்க, இந்த காஞ்சனா அந்த முனி சீரிஸை தவிர்த்து வேற எங்கேயாவது படம், நல்ல கமர்ஷியல் படம், பக்காவான படம்னா ஜிகிர்தாண்டா விட்டுருங்க, கார்த்திக் சுப்ராஜ் படம். அதை தாண்டி வேற ஏதாவது படம் சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப அவரோட கேஸ் ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னாலே மொட்டை சிவா, கெட்ட சிவா, அந்த சிவா இந்த சிவான்னு ஏதாவது ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா படம் நடிச்சிட்டு இருப்பாரு. எதுவுமே உருப்படாம ஓரளவுக்கு. அப்போ அவருக்கு வெளியால் டைரக்ஷன் அடிச்சு ஓரளவுக்கு சுமார் அப்போ போன பட்சம் பாண்டின்னு ஒரு படம் போச்சு. அதுக்கப்புறம் நீங்க எடுத்து அவர் ஃபிலிமோகிராஃபி அடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும் அவர் நடிகரா. ஏன்னா அவருக்கு வந்து டேரக்டர் தானே, அவர் நல்ல கதை தேர்ந்தெடுக்க தெரியாது, கேட்டால் தேர்ந்தெடுக்க முடியாது. ராஜாஜி ராஜான்னு ஒரு படம் அவர் நடிப்பாரா, ராஜாஜி ராஜா, ஏகப்பட்ட படம் நீங்க நடுவில் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி எல்லாத்துக்குமே அந்த கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா டேரக்டரா போனால் நிறைய யோசிக்கணும், சம்பளம் கம்மி. நடிகராக போனால் சம்பளம் ஜாஸ்தி, எந்த ஒரு வேலையும் கிடையாது, அடுத்தவன் சொல்கிற செஞ்சுட்டு வந்தால் போதும், காசு பல்காக வந்துடும், அவ்வளோதான். அதே மாதிரி முகம் மனசுல பதியும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. நடிகரா பதியும் தான், டேரக்டரா பதியோட நடிகரா பதியும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதுதான் அது பண்ண நான் இப்படி தோன்றது, அவ்வளவுதான். மேட் ஹென்ரி நீங்க சொல்லிருங்க, மேட் ஹெட்டரா நீங்க சொல்லிருங்க. ப்ரோ ஆனா இது பினான்சியல் ஸ்ட்ரகிளும் ஒரு விஷயம். நீங்க சசிகுமார மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவரு ஒரு சீரீஸ் ஆஃப் சூப்பர் படங்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான படங்கள், அயோத்திக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான படங்கள்லாம் கொடுத்துருந்தாரு. ஈவன் அவரே அக்செப்ட் பண்ணாரு, நான் இது வரைக்கும் கமிட்மெண்ட்ஸ்க்காக, ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்காக சில படங்கள்லாம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, இனிமே கரெக்டா பார்த்து பண்றது. மேபி அவங்களுக்கு அந்த மீட்டர் தெரியலாம், அந்த ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்காக பண்ணலாம். ஏன்னா பிரகாஷ் ராஜ் இப்போ ரீசெண்டா அந்த பரதவாஜரங்கன் இன்டர்வியூலயும் அதே தான் சொல்லியிருந்தாரு. அவர் 2-3 படங்கள் சொன்னாரு, இந்த மாதிரி படங்களும் என்ன எனக்கு வந்துச்சு, தேவாராவும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதான் மேபி அவங்களுக்கே தெரியும், ஆனா அவங்க அந்த காசு, அந்த எக்ஸ்ட்ரா காசு வந்து அவர் பெரிய பிலிம்ல இருக்கும்ன்ற மாதிரி அதை யோசிச்சுட்டு மேபி சைன் பண்ணி பண்றேன்றாங்கன்ற மாதிரி ஒரு தாட். இல்ல நான் நீங்க சொன்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சில ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து போறோம் படம் நடிக்கிறோம், காசு வருது, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான்றப்போ இவங்க படங்கள் நமக்கு பிடிக்குது, ஒரு டைரக்டரா இருந்து ஒரு படங்கள் பிடிக்குது அப்படின்றப்போ ஒரு சஜஷனா தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் ஒரு ஆக்டரா நடிக்கிறப்ப காசு வருது, நமக்கு காசு மட்டும் வந்தா போதும், நமக்கு ஃபேம்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சாருன்னா ஓகே, அவர் பண்ணிட்டு போட்டோம், வேணானே சொல்லல. எல்லாருமே காசுக்காக தான் படம் பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அது கொஞ்சம் ஒரு ஆடியன்ஸ்லயும் மைண்ட்ல வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் டைரக்டரா இப்போ எனக்கு வந்து ஃபேம் நல்ல ஒரு படம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு இது கொடுத்தாருன்னா இன்னும் அவர் வந்து இதாவாருன்றது தான் நான் ஃபீல் பண்ணேன், வேற எதுவும் இல்லை. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நீ சொன்ன மாதிரி பிரபுதேவ் ஆகட்டும், லாரன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே தான். ஜிவிஎம் இருக்காரு. ஜிவிஎம் தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெண்ட் டைரக்டர்ஸ்ல. பல பேர் இருக்காங்க, ஆர் சுந்தரராஜன் இருக்காரு, ஏகப்பட்ட பேர் முன்னாடி நடிகரானவங்க, மணிவண்ணன் இருக்காரு, இவர் இருக்காரு யாருன்னா ஐயோ ஆனந்தன் ஒருத்தர், பாலு நான் சொல்லுங்க இல்ல ஃபுல் ஃபிளெஜ்டு சுந்தரராஜன், மணிவண்ணன், பாலு ஆனந்த். பாலு ஆனந்த் உங்களுக்கு யாருக்கு தெரியுமா, அந்த உன்னை நினைத்த படத்துல இந்த மேனேஜரா அவர் வரல, அவர் தான் பாலு ஆனந்த். அவர்லாம் ஒரு டேரக்டரா இருந்து நடிகரானவர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து பாரதி ராஜா, ஏகப்பட்ட பேர், பாரதி ராஜால இருந்து அப்புறம் வேற யாராரு, பாக்கியராஜ்லாம் இதுக்காகவே வந்தவர், அதனால டேரக்டர் கம் ஹீரோ லிஸ்ட்ல அவர்லாம் நடிகராகவே வந்தவர். டிஆர்ல அவரும் சரி, சூர்யா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ எஸ்ஜே சூர்யா கூட அவர் கூட வந்து சில ஃபிலிம்ஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, கெரியர் கிராஃப்ல ஒரு அளவு சில ஃபிலிம்ஸ் நல்லா பண்ணியிருக்காருன்னு நான் ஃபீல் பண்றேன். இல்லைங்க, அவருக்கு நல்ல பேர் வந்துட்டு இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு
நம்ம கேம் சேஞ்சர்ல அவர் கொஞ்சம் இந்தியன் டு நேம் கேம் ஸ்பாயில் சேஞ்சர். ஆயிடுச்சு. இந்தியன் டு கேம் சேஞ்சர் ரெண்டுமே சங்கர் படம். இந்தியன் 3 ஒன்னு வருதுல்ல, அதுலயும் இருக்கார்ல எஸ்.ஜே. சூர்யா. அவர் தானே அந்த லாஸ்ட் அதுல ட்ரெயிலர் அவர்தான் மெயின் வில்லன். இல்ல இந்த இதெல்லாம் போட்டாரே வர்மம் சகல கலா வல்லவன். சகல கல்லா வல்லவன். அப்படி சொல்லக்கூடாது. அவர் பேர் அதுதானே. அவர் கேரக்டர் பேருங்க. ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, இப்ப இந்த சங்கர் அவரு டைரக்டர் பண்றாருல அந்த படத்துக்கு யாருமே கூட நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே வந்து குறை சொல்லாம பாராட்டிட்டு இருந்தா அது எப்படி ப்ரோ அவங்க தப்புன்னு அவங்களுக்கு தெரியும்? இப்ப யார் யார் பாத்தீங்கன்னு தெரியல, கேம் சேஞ்சர் ரிலீஸ் முன்னாடி அறிவாளகர்னு நினைக்கிறேன், அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. யார் யார் பாத்தீங்க அதை? நான் முந்தா நேத்தே இப்ப சுமார் நான் பேசும்போது வரலான்ட்டு இருந்தேன், அது வர முடியல. ஓகே சுகுமார் ப்ரோ ஸ்பீக்கர் கேட்கல. கொடுத்துட்டேன். ஏன்னா போயிட்டு வரீங்க. அது போயிடுச்சு பிரகாஷ் ப்ரோ. அது திரும்பி ஒரு வாட்டி எனக்காக சொல்லுங்க ப்ரோ, சரியா கேட்கல. இந்த ஸ்பீக்கர்ல இருந்து லிசனர்ல இருந்து ஸ்பீக்கர் டிரான்சிஷன்ல அது மிஸ் ஆயிடுச்சு. என்னது சகல கலகலா அதுவா? ஆமா ப்ரோ. அது கேட்டனால உங்களுக்கு தெரிஞ்சு, கேட்கலன்னா எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? இல்ல ப்ரோ, லைட்டா கேட்டுச்சு ஃபுல்லா கேட்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு அது டிரான்சிஷன் ஆயிடுச்சு. ஏற்கனவே நேத்து ஒருத்தர் திட்டிட்டு போனாரு, ஒழுங்கா பேசுற வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாம தெரியாது மிமிக்ரி பண்ற வேலையை வச்சுக்காதீங்க ப்ரோ. இல்ல அது நல்லா இருந்தது ப்ரோ, அது மட்டும் சொல்லுங்க ப்ரோ. வேற யாராவது பேச வந்திருக்காங்க? டாபிக் போவோம். கோபிநாத்தா சொல்லுங்க ப்ரோ. தளபதி 69 ப்ரோ எனக்கு இது போட்டா ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு வந்து ரெண்டு ரூமர் வந்துச்சு. என்னன்னா வந்து ஒன்று வந்து தளபதி 69 வந்து ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் வருதுன்னு. இன்னொரு செய்தி வந்து என்னன்னா குட் பை டக்லி கிளிம்ஸ் வந்து February 6 வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது இந்த படத்தோட சேர்த்து அட்டாச் பண்ற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டுமே எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, நம்ம விசாரிக்கல. குட் பை டக்லி கிளிம் வந்து எனக்கு தெரிஞ்சு பர்த்டே வரைக்கும் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் எதுவும் வராது. ஏன்னா அதுக்கப்புறமே ரிலீஸுக்கு 5 மாசம் இருக்கு. ஸோ அப்ப இருந்து ஆரம்பிச்சாவே போதுதான் நான் நினைக்கிறேன். 5 மாசம் கூட இருக்கு, 4 மாசம் இருக்கும். ஜூன்ல இருந்து கணக்கு பண்ணா 3 மாசம் தான் ப்ரோ. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ப்ரோ 3 மாசம் ப்ரோ. குட் பேக் அக்லி எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் வர்றது டவுட்டு தான் ப்ரோ எனக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன இதுல வருது ப்ரோ. ஏன்னா விடாமுயற்சியும் ஏதோ 2 மாசம் தானே ப்ரோ கேப்பு. இல்லைங்க, குட் பை டக்லிங்கிறது 100% உறுதி, எந்த மாற்றமும் இல்லை. அவங்க தள்ளி போக 100% வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இவங்க தள்ளி வந்திருக்காங்கிறதுக்காக அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்டா அவங்க வெயிட் பண்ணதே என்னன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிற ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து கிளிம்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த ரெண்டையுமே ரெடியாக வச்சிருக்காங்க. டீசர் ஒன்று ரெடி பண்ணி வைக்க போறாங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ஏற்ற மாதிரி தான் அதை வேணா அனௌன்ஸ் பண்ணுவோம். கிளிம்ஸ் விடலாமா டீசர் விடலாமான்னு. இப்போ வந்து கிளிம்ஸ் விடலாங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. அவங்க வந்து விடாப்பிடியா இருக்கிறாங்க. ஏப்ரல் 10 தான். இதுல உங்களுக்கு சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க அது படம் வராதுன்னு நினைக்கவே வேணாம், 100% வரும். இதுல எதுக்கு திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வந்து இந்த 2 மாசம் கேப்புங்கிறத பார்க்காதீங்க. அஜித்தே வந்து அடுத்தது பேக் டு பேக் ரிலீஸுங்கிறத சொல்லிட்டாரு. ஓகேவா? சரி பார்க்கலாம். 2.0 பேட்ட 40 நாள் டிஃபரெண்ட். ஆமா ப்ரோ, நவம்பர் 29 ஜனவரி 10. ஆனா டீசர் வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கோசரம் தான் காத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி எந்த மாதிரி இருக்கும்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். குட் பை டக்லி எனக்கு என்னமோ ப்ரோ, எனக்கு நம்ம விடாமுயற்சி மேலே எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு ப்ரோ, இந்த படம் நல்லா ஓடுன்னு. ஏன் ப்ரோ சின்னதா வைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, முன்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ப்ரோ, படம் நல்லா போகும்னு. பார்ப்போம். 4 நெருங்கி இல்லைன்னா ஒரு 15 நாள் தானே, 2 வாரம் படம் வந்துடும். பேசுவோம். இன்னும் அதை ரிலீஸ் நெருங்க சில விஷயங்களை பேசுவோம், பொறுமையா பேசுவோம். ப்ரோ அதான் ப்ரோ கேட்க வந்தேன், நீங்க சொல்றீங்களே இன்னும் சொல்லலையே எதுவுமே. நான் விடாமுயற்சி சொல்றேன், கிளிம் குட் பை டக்லி தான் சொல்றேன். என்ன இது முடிஞ்சாதான் நான் அதை சொல்றேன். என்ன குட் பை டக்லி தான் விடாமுயற்சி சொல்ல மாட்டீங்களா? அப்போ விடாமுயற்சிக்கு என்ன இனிமே சொல்றதுக்கு? நான் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கே ஒரு கணிப்பு இருக்கும். அதுல என்ன மிஞ்சி போனா சீனை தான் சொல்லணும். சீனை சொல்லி நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணுவானே, அதெல்லாம் வேணாம்.
குட் பை டக்லிக் சொல்லுவோம், சில இன்ஃபோ சொல்லுவோம், நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும், எக்ஸைட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் குட் பை டக்லியில். அதை கொஞ்சம் இந்த விடாமிர்ச்சி ஃபீவர் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு வந்து மெயின் விஷயத்துக்கு வருவோம். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். எதனா அப்டேட் கொடுங்க ப்ரோ, லைட்டா வந்து குட் பை டக்லி பத்தி சின்னதா கொடுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களே கிளிம்ஸ் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும், அவங்களே விட்டுட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்ப்ரைஸா ஏதாவது சொல்லுவோம். விடாமிர்ச்சி நம்ம ஃபர்ஸ்ட் படம் வச்சுக்கிட்டு அதை சொல்லுவோம், அதை பத்தி பேசுவோம். விடாமுயற்சி தான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எல்லாம் சொல்லி ட்ரைலர் வரையும் வந்துடுச்சு. அதனால நம்ம வந்து விடாமுயற்சி இருக்குமா? எதுக்கு விடாமுயற்சிக்கா? ஆமா ஆமா தெரியல, கண்டிப்பா இருக்கும். அவங்க மற்ற டீம்ல மற்றவங்க நடிச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இன்டர்வியூ கொடுப்பாங்க, கண்டிப்பா உண்டு. நான் எதிர்பார்க்கறது முன்னாடி ரஜினா வந்துடும். நீ அந்த நிக்கில் நாயர்னு ஒருத்தர் வருவோம், அப்படி இல்லை அவர் வருவாரு பேட்டி. தெலுங்குல நம்ம சுனில் வந்துருவாரு. சுனில் குட் பை டக்லிங்க, இந்த படம் கிடையாது. ஓ சாரி. அர்ஜுன் வாய்ப்பு இல்ல. மகிழ் வருவாரா ப்ரோ? யுஎஸ்ல ஏதோ ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பண்றாங்கல்ல, ஐயா மகிழ் வராத வரைக்கும் நல்லதுயா, கம்முன்னு இருங்க. மகிழ் வரவே வேணாம். சும்மா பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஏதோ சொல்ல வந்தீங்க, அது நீங்க சொல்ல வந்தது கிட்டத்தட்ட எனக்கும் ஆப்டாச்சு. ஆனா ஒரு பாதி நாள் நிப்பாட்டாரு, மூவியை பார்த்து நான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்லை, அது அந்த ஃப்ளோவில் வந்தால் தான் உண்டு நமக்கு. அது எப்படின்னா, நான் பாட்டுக்கும் வந்து கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பேன், அப்படியே ஃப்ளோவில் வரும்போது தானாக நிறையா வரும். நடுவில் கொஞ்சம் வண்டி நின்றுச்சுன்னா திரும்ப அது பழைய இது கஷ்டம். நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பென்சில் மாதிரி தான். இந்த புது பேனா இருக்குல்ல, ஒரு புது பேனா வாங்கினோம்னா இங்க் பால் பாயிண்ட் பேனா வாங்கினா ஃபஸ்ட்டு எழுதும்போது திணறும், அப்படியே எழுதிருக்கும்போது ஃப்ளோவில் அப்படியே போயிட்டே இருக்கும். திடீர்னு இப்போ திரும்ப அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கும், அந்த பரீட்சையில் எழுதுகிற மாதிரி தான். முதல் பக்கமும் ரெண்டாவது பக்கமும் அழகழகாக இருக்கும், மூணாவது பக்கம் நாலாவது பக்கம் போகும்போது ஒரு வேகம் அதிகமாச்சு, எழுத்து கோணமானதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். நம்ம அந்த ஃப்ளோ நின்றுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் சரி கஷ்டமாயிரும். பிரகாஷ் ப்ரோ, இப்போ நானுமே வந்து இப்போ எல்லாருமே வந்து ரியல் லைஃப்ல நடக்கிறத பார்த்தா சினிமா எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நீங்க மட்டும் சினிமா பார்த்தா ரியல் லைஃப்ல பண்றாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. அது ஏன் அப்படின்றத மட்டும் சொல்லிடுங்க. எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறப்ப நீங்க மட்டும் தான் வேற பக்கம். இல்ல, எனக்கு தோணுதுங்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு 10 படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டேன்னு வச்சுங்களேன். நான் எழுதுற ஸ்கிரிப்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கு வந்து வர கற்பனைங்கிறத தாண்டி எனக்கு வந்து ஒரு 5 ஸ்கிரிப்ட், எப்படி அதில் ஒரு 10 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், அதில் ஒரு 5 ஸ்கிரிப்ட் ஃபுல் பவுண்டடாக எழுதியிருக்கேன். அந்த 5ல் வந்து 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கனவை வந்து பேஸ் பண்ணி அந்த கனவுக்கோட அடிப்படையில் வச்சு நான் வந்து கூடுதல் கற்பனை எழுதியிருக்கேன். அந்த கற்பனைலாம் பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கிறத தாண்டி ஏற்கனவே நான் வந்து பார்த்த ஒரு பல வகையான சேர்ந்து அனுபவங்கள்லாம் சேர்ந்து எனக்கு மிக்சர் ஆகி அது ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்ற மாதிரி தான். ஒரு 4 கலர் ஒன்று சேர்க்கும்போது புதுசா ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கனவுங்கிற ஒரு மூலப்பொருளை வச்சு நான் 4 ஒரு எங்கேயோ ஒரு சீரிஸ் ஏதோ தானே ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகுது ஒவ்வொன்றுக்குள்ளேயும். நம்ம புதுசாக அதில் எழுதுறதுக்கு முன்னாடி தானே எங்கெங்கேயோ லிங்க் ஆகுது. நான் பார்த்த 1960களில் வந்த படத்துலேருந்து ஒரு சீன் எனக்கு ஞாபகம் வந்து அந்த சீனோட இந்த இதுக்கு வந்து கரெக்டாக கண்டினியூட்டியில் அது தானாக வருது. எனக்கு தானே நான் ஆனால் பிரசாதம் எழுதுன்னு சொல்லி எழுதுறேன் அதில். ஆனால் அந்த கண்டினியூட்டி எனக்கே தெரியும், நான் இது எங்கே இருந்து மூலதுலேருந்து வருதுன்னு தெரியுது. அப்போ நான் எழுதின வரைக்கும் யோசிச்சா ஒரு கிரியேட்டராக நம்ம வந்து ரைட்டர் எழுதணும்னு இப்படி எழுத நான் அந்த எழுதுன 10ல் வந்து இந்த 5 இப்படி தான் இருக்குது. மிச்சம் 5 நம்ம தனியாக எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஓனா பார்த்து இந்த நடக்கிற சம்பவங்களை வச்சு ரியல் லைஃப் இன்சிடென்ட் வச்சு நான் வந்து ஒரு 2 படம் வந்து எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தோராயமா அந்த 2 படம் வந்து நிஜத்தில் நடந்த சம்பவத்தை வச்சு நான் இப்போ வந்து கதையை எழுதுனேன். அந்த 2 சம்பவமே நிஜத்தில் நடந்ததை வச்சு இன்னொருத்தர் படமாகவே எடுத்துட்டாரு. இன்னும் அது 2 படம் தனித்தனியாக வந்துருச்சு. ஆனால் அதுக்கு நான் அப்போ நினைச்சது என்னன்னா, நம்ம வந்து ரியல் லைஃப்ல நடக்கிற வச்சு எடுக்கும்போது அது நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம கனவை வச்சு கற்பனையை வச்சு எடுக்கும்போது அது யாருமே எடுக்கிறது, அந்த கதை அப்படியே தான் அப்படியே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கு. அதனால நான் வந்து எனக்கு தோன்ற பாயிண்ட் ரைட்டரா நமக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னா இதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் தோண வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் அப்படி அந்த பாயிண்ட்ல நான் பேசுறேன். எல்லாரும் படம், நாவல், டிராயிங், ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன், அதுக்கு நடுவில் வந்து இந்த ஏதோ நமக்கு தோன்ற கற்பனை இருக்குல்ல, அந்த கற்பனைங்கிறது ஜஸ்ட் ஒரு லைன் தான் தோணும். உதாரணமா நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் நைட்டு தூங்குறேன் அப்படின்னா நான்
படுத்தனா ஒரு 10 நிமிஷம் தூங்கிடுவேன். ஆனா ஒரு மிட் நைட்டுக்கு மேல ஒரு எனக்கு டெய்லியுமே கனவு வரும். அது வேற விஷயம். ஆனா ஒரு கனவு வருதுன்னா அந்த கனவுல பாத்தீங்கன்னா ஏந்திச்சோம்னா ஒரு விடிய காலத்துல வரைக்கும் அந்த கனவு இருக்கும். ஏந்திச்ச உடனே எல்லாத்துக்குமே கனவு அடுத்த ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கு மேல கனவு ஞாபகத்துக்கு வர வாய்ப்பே கிடையாது. அப்படி ஞாபகம் இருந்தா அது கனவே இல்லை அப்படிம்பாங்க. அது நம்மளோட ஆள் மனசு எண்ணம்பாங்க. அது தனி கதை. அந்த சைக்காலஜிக்கல் லெவலுக்கு நம்ம போக வேணாம். மெயின் அந்த 5 செகண்ட் 10 செகண்ட் ஞாபகத்துக்கு வந்து சொல்றேன். அந்த 5 செகண்ட் 10 செகண்ட் என்ன ஞாபகம் வரணும், நம்ம அது வரைக்கும் கண்ட கனவு ஜஸ்ட் ஒன்லைனா வந்துட்டு போகும். அதையும் ஏஞ்சி நம்ம நடந்துட்டோம்னா மறந்து போயிடுவோம். என்னமோ ஒன்று யோசிச்சு என்னமோ ஒன்று வந்துச்சு என்னமோ மறந்துட்டோமே அப்படின்னு மூஞ்ச கழுவிட்டோம். சுத்தமா கனவே நம்ம கனவு கண்டதே நம்ம மறந்துடுவோம். அப்படி போயிடும். ஆனா அதை அந்த 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 செகண்டுக்குள்ள 5 செகண்ட் டு 10 செகண்டுக்குள்ள நம்ம எடுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஒன்லைன் சூப்பரா பிடிக்கலாம். இதுதான் எல்லாரும் அந்த ஒரு அடிப்படை மூலங்கிறது வருது. அது மாதிரிதான் எனக்கு வந்திருக்கு. அதனால நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் இந்த மூலம்ங்கிறது இங்க இருந்தா வரும். அதுக்கு மேல மற்ற எல்லாமே பார்த்த சம்பவங்கள், பார்த்த விஷயங்கள், பார்த்த படம், பார்த்த நாவல், படிச்ச நாவல், எங்கெங்க இருந்தோ அதுக்கு முன்னாடி பழைய படங்கள் இதுல இருந்து எங்கெங்க இருந்தோ வெப் சீரிஸ்ல இருந்து அனிமேஷனோ எல்லா இடத்துல இருந்து அங்கங்க தானா ஒரு விஷயம் வரும். நம்ம அந்த லைனை வச்சு இது எல்லாமே மேல வரும். அதை வச்சு நான் சொல்றேன். அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு ஒத்துக்குவீங்கன்னு தெரியாது. உண்மைதான் ப்ரோ. ஆனா ஒரு 2 கனவு மட்டும் எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கும். மனோஜ்குமார் இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு. மனோஜ்குமார் எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. இங்க ஹாலிவுட்ல யாருக்கோ கனவு வருமா, திடீர்னு காலைல ஏஞ்சோன்னா பட்டுன்னு வந்து அவர் அந்த இதை அப்படியே நோட்ல எழுதிடுவாராம் அவரு. யாரோ ஒரு டேரக்டரோ யாரோ சொன்னாங்க ப்ரோ. பழைய யாரோ இல்ல, காலத்துல இங்கேயும் நிறைய டேரக்டர் அதான் பண்றாங்க. நானும் 10 வருஷமா அப்படிதான் பண்ணேன். வேகமா ஒரு ஏதாவது கனவோ ஏதாவது வித்தியாசம் வச்சுன்னா டக்குன்னு நான் பக்கத்துலேயே டைரி வச்சிருப்பேன். வேகமா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடுவேன். அந்த பாயிண்ட்ஸை வச்சு ஆஃபீஸ்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த பாயிண்ட்ஸை வச்சு முழு கனவையும் திரும்ப எப்படியா ரெட்ரைவ் பண்ணணும்னு யோசிப்பேன். அப்படி ரெட்ரைவ் பண்ணியிருக்கேன் ஒரு சில கனவுகளை. அது நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு சம்பவம். அதெல்லாம் நடந்தது இருக்கு. இப்ப மனதுக்கு நீங்க சொல்லிருங்க. ஆக்சுவலா எனக்குமே அந்த மாதிரி நிறைய இருக்கும் ப்ரோ. நாம தான் இந்த மாதிரி கனவு காண்றோமே எனக்கு யோசிப்பேனா. பட் ஆனால் அது ரிட்ரைவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்ன யோசிச்சுமே அது தெரியாது. அந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் நமக்கு மைண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு எப்படின்னா கனவே ஒரு மேஜிக் தான் ப்ரோ. எதுக்கோ போயிருப்போம், அங்கிருந்து டேரக்டா இன்னொன்னு போயிடும், அங்கிருந்து டேரக்டா இன்னொன்னு போயிடும். அது எப்படி போகுதுன்னே தெரியாது. ஓகே, ஃப்ளோல ஏதாச்சும் சொல்லணும்னு சொன்னீங்க. ஃப்ளோ இல்லாம ஒரு கொஸ்டின் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க. அந்த 5 படத்துக்குள்ள சம்பந்தத்தை சொல்லுங்கன்னு வரும். அதேதான். அது காலையில டிஎம் பண்ண மறந்துட்டேன் மாதிரி எனக்கு. நான் பண்றேன் கண்டிப்பா. இது ஓப்பன்ல சொல்ல முடியாது. டிஎம் நான் சொல்றேன் வேணா. அடுத்தது எதுங்க அயன் சூர்யாவா? பரணியோட ரியல் லைஃப் கேரக்டர். பரணியோட ரியல் லைஃப் கேரக்டரா? கண்டிப்பா இருக்கலாம். வெப்பன் சப்ளையரும் சொல்லுங்க டீசென்ட்டா. என்னாச்சு புரியல எனக்கு. ஒன்னும் ஆகல. மேட் ஹண்ட் பேச விடுங்க. இல்ல நான் வந்து சொல்லுங்க மகேஷ் ப்ரோ. இல்ல ஒரே ஒண்ணு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க 1 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கொஸ்டின் கேட்டீங்களே, ஒரு ஸ்டோரியை வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். அது மாதிரி வேற இருந்தா அது கேளுங்க. மாற்றான கரெக்ட். அது மாதிரி ப்ரோ காக்கா வலி போன மாதிரி கையை காட்டுறாரு. அது வந்து யோசிக்கணும் மகேஷ் ப்ரோ. வணக்கம் நண்பர்களே, வணக்கம், இரவு வணக்கங்கள். வாங்க புதிய புரட்சி தளபதி. கேட்டீங்களா இவ்வளவு நேரம்? அண்ணா சாரி, நான் கொஞ்சம் வேலை. நான் இப்பதான் வரேன். இப்போ 5 நிமிஷம் முன்னாடி ஏதாவது கேட்டீங்களா? ஏதோ ட்ரக் பிசினஸ் நீங்க பரணியா அது மட்டும் கேட்டீங்க. இவங்க பரணி ப்ரோ யோசிப்பாரு, இவங்க சொன்னதே பரவாயில்ல. அவர் வார்த்தையை தெரியும். ஒருத்தர் வார்த்தையை தப்பா சொன்னாரு, அவர் திருத்தம் பண்ணா. ட்ரக் டீலர் இருந்தாரு. அவர் வெப்பன் சப்ளையருங்க. அது மாத்தி சொல்றீங்க என்ன? இவர் அதுக்கு மேல இவர் வந்து இதெல்லாம் யூடியூப்ல போட்டா உங்களுக்கு வீடியோவே போட முடியாதுண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நிறைய பேர் நேத்தி மாவீரன் ஓப்பனிங் இதை கேட்ட நேத்தி என்னமோ இருக்கு அப்படின்னாங்க. நான் இன்னும் கேட்கல என்ன கதை நேத்தி ஓப்பனிங்ல. நீங்க எல்லாமே ஏதோ பேசிருக்காங்க போல. அது லாஸ்ட் 2 நாளோட ஓப்பனிங் 10 மினிட்ஸ் கேட்டீங்கன்னா புரியும். அப்படியா? சரி கேட்டுறோம். பிளாக் ஷிப்ல இருந்து விஜய் சேதுபதி இருப்பார்ல, அந்த மாதிரி. அது
எல்லாரும் அந்த இப்ப சொன்னீங்கல்ல உங்க லைஃப்ல பார்த்த கேரக்டர் மாதிரியே இருக்குன்னு, அது சீரியஸா சொல்லணும்னா நிறைய படம் சொல்லலாம். நான் இந்த ஸ்பேஸ்ல நான் ஜாலியான ஆளாவே பாக்குறதால ஜாலியான படமே ஒண்ணு சொல்றேன். ஜுங்கா வந்து என்னோட கேரக்டர் மேட்ச் பண்ணும். இந்த ஜுங்கால விஜய் சேதுபதி பண்ணிருப்பார்ல, அது பண்ற எல்லாமே அந்த மிச்சப்படுத்துறது அப்ப கஞ்சத்தனம், குறிப்பா நதியில அவங்க நீந்திக்கிட்ட லண்டன் போனீங்க. ஆமா அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். அவங்க அம்மா குறிப்பா அப்பா மாதிரி ஆயிராதரா அப்படின்னுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் எங்க வீட்டுல நிறைய நடந்திருக்கு. அப்பா மாதிரி ஏமாலியா இருந்துடக்கூடாதுன்றதுக்காக நிறைய அந்த டோன். இது சீரியஸா வேற படத்தோட கம்பேர் பண்ணா ஜாலியாவே சொல்லணும்னா ஜுங்கா தான் எனக்கு. என்ன பார்த்த மாதிரி இருக்கிறது ஜுங்கா தான். அதே மாதிரி நமக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கும் நம்புறேன். பணக்கார விடுமருமானாய் எல்லாருக்கும் சக்கரை போடாம கடைசியில என்கவுண்டருக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிருமே. சரி தரும். ஏண்டா இவ்வளவு பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமும் நீ இது தெரியாடா யோகி சொல்லுவாரு உப்புமா, அது கொஞ்சம் சர்க்கரை கூட தூவி கொடுக்காம. எனக்கு என்ன தெரியுமா தலைவா, வாழ்த்துக்கள் ப்ரோ. இது நீங்க பேசுனீங்களா? அதாவது படத்துக்கு ரொம்ப ரிசம்பலன்ஸ் ஆகிற ரியல் லைஃப் கேரக்டர் என்னன்னு பேசுனீங்களா என்ன? அதாவது ஒரு படம் பார்த்தா அதுல உங்களை பாக்குற மாதிரியே இருக்கான்னு. உங்க லைஃப்ல நடந்த சம்பவம் படமா வந்திருக்கா, அல்லது நீங்களே ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ஏதாவது கதை இருக்கா? அவ்வளவுதான். சினிமாக்கு வரணும்னு ஆசைப்படுற பல பேருக்கு விடிவி கனெக்ட் ஆயிருக்கும். எனக்கு விடிவி வந்துட்டு என்ன பாக்குற மாதிரியா இருந்துச்சு. ஆனா நான் பெரிய பொண்ணெல்லாம் லவ் பண்ணல, அது வேற விஷயம். அப்புறம் வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆனதுன்னா சொல்லலாமா, ஜேடி தானே. இது வந்துட்டு மாஸ்டர் ஜேடி வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆனது. அதாவது அவர் வே ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அதாவது எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு லைஃப். இருங்க அவசரப்படாதீங்க தயவு செஞ்சுங்க. அவர் வாயவே திறக்க மாட்டார், இவரு திறந்த வாயை மூடவே மாட்டாரு. ஏங்க அப்படி இல்லைங்க, நீங்க பேசுறத சொல்றீங்க. நான் வந்துட்டு அவரோட வீடு எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, என் வீடு அப்படிதான் இருக்கும். நான் அந்த மாதிரி சொல்றேன் கேரக்டர். அவர் என்னோட ரொட்டீன் லைஃப் என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் போவோம், வருவோம், கேம் ஆடுவோம், படுத்து தூங்குவோம், அடுத்த நாள் எழுந்திருப்போம். ரொம்ப ட்ரெஸ்ஸிங்காகவுமே எல்லாமே ரொம்ப ஒத்து போனது ஜேடி தான். ராஜசேகர் அண்ணவர் அப்படி சிரிக்கிறாரு, ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாரா என்ன கதைன்னு தெரியல. ஆனா ரொம்ப ஒத்து போனது ஜேடி. ஆனா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டது யாரடி நீ மோகினியில வர தனுஷ் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஒத்து போவோம், 2-3 விஷயம் ஒத்து போவோம். மற்றபடி எதுவும் இல்லை. என்ன இப்படி சிரிக்கிறீங்க எல்லாரும்? அப்ப யாருக்காக ஆர்ஜியா நீங்க தலைவா? அது சாமி. அது இல்ல அவ்வளோலாம் இல்லை தலைவா. எனக்கு ஆர்ஜி ஆகணும்னு ஆசையே இல்லை தலைவா. நான் வந்துட்டு மிர்ச்சி அப்படின்ற கம்பெனில சீரீஸ் டைரக்ட் பண்ண என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. காலேஜ் முடிச்சோடனே ஒரு சீரீஸ் டைரக்ட் பண்ணலான்னு போய் ஒரு கதையும் பிச் பண்ணேன். 1 monthல எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. நம்ம 2 நாள்ல மொத்த ஸ்கிரிப்ட் 8 எபிசோடுக்கும் எழுதி கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. கோவிட் கிளம்புப்பா அப்படின்ட்டாங்க. கோவிட்ல வந்துட்டு ஃபோன் பண்ணாங்க, நீ நல்லா பேசிட்டு இருக்க, ஒரு இன்டர்வியூ இருக்கு திருநெல்வேலிக்கு, ஆர்ஜே வேகன்சி இருக்கு, ட்ரை பண்றியான்னு கேட்டாங்க. ஓகே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து இன்டர்வியூ எடுத்தவர் டெல்மி அபவுட் மணிரத்னம் அப்படின்ட்டாரு. அவர் கேட்டதும் கேட்டுவிட்டாரு. நம்ம வந்துட்டு 20 நிமிஷம் இன்டர்வியூ 1.25 மணி நேரம். மணிரத்னத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் பேசணும். நல்லா பேசுற அப்படின்ட்டாங்க. அப்படியே வந்துட்டேன். ஆக்சிடென்டல் ஆர்ஜே தான். ஆர்ஜே ஏங்க என் வாய்ஸை கேட்டாலே உங்களுக்கு தெரியுமேங்க, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிற வாய்ஸ் மாதிரியா இருக்குது. ஆக்சிடென்டல் ஆர்ஜே தான். உள்ள வந்துட்டு சரி ஓகே நம்ம வாய்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சினிமா தான் தலைவா பெரிய ஆசை, இது சும்மா. இருந்தாலும் ஜேடில ஒண்ணு வீட்டுல எத்தனை ஜாக் டேனியல்ஸ் இருக்குன்னு நீ வேற என்ன, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ரொம்ப சோம்பேறின அந்த அதை பேஸ் பண்ணி சொன்னேன். ரொம்ப சோம்பேறி, ரொம்ப லேசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜேடி, செகண்ட் ஆஃப் ஜேடிலாம் வாய்ப்பே இல்லை. அவர் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் அவர் நம்ம வாழ்க்கையில இது டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஆமா, மகான் செகண்ட் ஆஃப் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அதுவும் முடியல. எல்லாமே அதோட கனெக்ட் ஆகுது ஐயா. அண்ணா நீ வேற ஏன் அப்படிலாம் இல்லண்ணா. அண்ணா ஆனா உங்களோட டீப் விஷால் ப்ரோ, அவருக்கு பவானி வந்த மாதிரி உங்களுக்கு பரணி வருவார் பாரு. பரணி ஏற்கனவே அவர் பெரிய வில்லனா தாங்க இருக்காரு. அவர் இன்ஸ்டா ஸ்டோரிலாம் யாராவது பாக்குறீங்களான்னு தெரியல, ஒரே நித்தம் ஒரு வானம் அப்படி இப்படின்ட்டு ஒரே ஸ்டேட்டஸ், நித்தம் ஒரு வானம் ஸ்டேட்டஸ் போடுறாரு, மின்மினியோட ஸ்டேட்டஸ் போடுறாரு, ஒரே டிராவல் வைப்ல இருக்காரு. இல்ல அது வேற ஏதோ பேருன்னு நினைக்கிறேன்.
ஆமா ட்விட்டர் சேம் யூசர் நேம் தான் ப்ரோ. அப்படியா? ஆனா வந்துட்டு ஆனா ரொம்ப இந்த டிராவல் இதுவா போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது வழியில பைக் ரைட்ல போறப்ப ராசாலின்னு போறப்ப ஏதாவது ஒரு பொண்ணை பாத்துருப்பாரான்னு தெரியல. அதோமுகம் படத்துல வர ஹீரோயின் மாதிரி கடைசியில ஏதோ ஒண்ணு பெருசா ஆனா சம்பவம் இன்னும் பண்ணிட்டு பாக்கல, நான் கதை சொல்லாதேண்ணா ப்ளீஸ். நான் தயவு செஞ்சு ப்ளீஸ். ஆட சரி சீனு சொல்லலாம் ஒண்ணும் சொல்லல. உங்களுக்கு சொல்றது ஹீரோயின் மாதிரி ஜாலியா பைக் ரைடு போறாருன்னு ஏதோ சம்பவம் பண்ணிட்டு இதுல என்னத்த ஸ்டோரி கண்டிங்க, இல்ல என்னத்த ஸ்பாயிலர் கண்டிங்க. படம் வந்து 6 மாசம் 1 வருஷம் ஆக போகுது. ஆனா நான் ஸ்டோரி சொல்லாதீங்கன்னா 6 மாசம் ஆயிடுச்சான். இல்ல 6.5 வருஷம் ஆனாலும் பாக்கலன்னா ஆமா பெரிய ஸ்பாயிலர் தான். நீங்க சொன்னது கண்ணும் கொள்ளையடித்தால் இன்ட்ரோ பிளாக் மாதிரி இருக்கு. கிளைமாக்ஸ் ஷார்ட்டே சொல்லிட்டாரு. முக்கியமான படம்லாம் நிறைய படம் பார்க்க மாட்டேங்க ப்ரோ. நேத்து மாயா பார்க்கலன்னு சொன்னீங்க. இல்ல ஆமா இந்த படம் பாத்தீங்களா? இந்த படம் இந்த மாதிரி நல்ல படம்லாம் எப்படி மிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஆர்ஜே விஷால் ப்ரோ? இல்ல தலைவா, ஒருத்தவங்க ரொம்ப ஹைப் பண்ணாங்கன்னா அதை பார்க்க மாட்டேன். இல்ல ஒரே சொல்லிடுறேன். நானும் அந்த படத்தை எல்லாரும் ரொம்ப ஹைப் பண்ணாங்க. அந்த படத்தை நான் இன்ன வரைக்கும் ஸ்பேஸ்ல பேசல. நீ சொல்லிடுறேன் ரொம்ப சிம்பிளா. ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு ரைட்ரா ஒரு புருஷன் முன்னாடி சந்தேகம் போறோம் அதே கதை அப்படிங்கிறது மட்டும்தான் நானும் நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ட்ரெய்லர் இந்த ஆப்பு ஹிடன் ஃபேஸ் ஆப் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி மட்டும்தான் நான் நினைச்சிருந்தேன். பட் அதை மட்டும் ட்ரெய்லரில் காமிச்சு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை ட்ரெய்லர்லேயே நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதுவே ஒரு நல்ல படத்துக்கு நல்ல ரைட்டிங் அழகு. ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த சீன்லாம் முடிஞ்சிருது. 30 நிமிஷத்துக்கு மேலே மிச்சம் வைக்க 1.5 நிமிஷமும் ஒன்று மாற்றி ஒன்று நல்லா சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே ரைட்டிங் டிபார்ட்மெண்ட் நல்ல இதுதான். ஹீரோக்கு அந்த நடிக்கவே தெரியலையே அப்படின்னு ஒரு ஃபீல்லாம் இருந்துச்சு. ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் இருந்துச்சு. படம் முடிகிற வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தாரு. ஆனா அதுக்கு காரணம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்படி அந்த பேஸ் இருந்தாதான் அந்த கிளைமேக்ஸ் அவங்க ரிவீல் பண்றப்ப கரெக்டா பர்ஃபெக்டா சூட் ஆகுது. மூஞ்சி சார் மூஞ்சி அப்படின்னு சொல்லி அல்வவாசு ஒரு படத்தை சொல்லுவாரு. அந்த மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த டைலாக்குக்கே ஏற்ற ஒரு மூஞ்சியா அந்த மூஞ்சி படத்துல இருந்துச்சு. உண்மையாலுமே ஒரு நல்ல ரைட்டிங். நான் வந்து இத்தனை நாள் அந்த ஸ்பேஸ்ல வந்து அதை பத்தி படத்தை பத்தி பேசல. அதாவது நீங்க ஆர்ஜே விஷால் சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் இவ்வளோத்தையும் சொல்றேன். மிச்சத்தெல்லாம் நாளைக்கு படம் பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லைங்க அப்படின்னு ஒரு படம் வந்ததே தெரியாது. நான் சும்மா ரேண்டமா வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது ஏதோ ஒரு படம், நான் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை டப்பிங் படம் பார்ப்பேன். ஏதாச்சும் மலையாளம் டப்பிங் அந்த மாதிரி ஏதாவது பார்ப்பேன். அப்போ ஏதோ ஒரு படம் இருந்துச்சு கிரைம் படம்னு சும்மா பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் தான் சரி வீட்டில் அங்கே ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக பிளாக் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து தெரியாது போல இருக்கு யூடியூப்ல. பட் ஓடிடியில் எதுலையுமே வரல. இப்போ தான் ஆஹாவில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இது பிரைம்ல ரெண்ட்ல இருக்கு. ஆனா நீங்க சொன்னது எனக்கு எப்படி திரும்பின 8 தோட்டாக்கள் பார்த்தப்ப அப்படி இருந்துச்சுன்னா என்னடா கதை முரட்டா இருக்கு, என்னடா இவர் பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கே அப்படின்ட்டு ஆரம்பத்துல தோணுச்சு. ஆனா அது முடிக்கிறப்ப ஓகே அந்த கேரக்டரே ஒரு மாதிரி அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க போல அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு. 8 தோட்டாக்கள் ஹீரோ அவர் பேர் வெற்றி தானே, நல்லா பண்ணியிருந்தாரு அவர். ஆரம்பத்துல எனக்கு அப்படிதான் தோணுச்சு, என்ன இப்படி இருக்காரு. அப்பர்ணா பாலமுரளியும் சுத்தமா செட் ஆகல. அப்புறம் வந்துட்டு போக போக ஓகே ஆயிடுச்சு. ஆக்சுவலா 8 தோட்டாக்களே நான் வந்து இன்னும் ஃபுல்லா பார்க்கல. இதுல என்கிட்ட வந்துட்டு மாயா பார்க்கலன்னு கதையை விடுறது. இருங்க, நீங்க வந்துட்டு நான் வந்து ஃபுல்லா பார்க்கலன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன மீனிங்னா பாதி பார்த்திருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு என்ன மாதிரி இருந்துட்டு போயிடலாம் தலைவா. ஒரு படத்தை முழுசா பார்க்காம நீ பாதி பார்த்துட்டு விடுறது அநியாயம் தலைவா. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஒரு நொடி பார்க்கும்போது அது மாதிரி தான் இருந்தது. அந்த கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆமா தலைவா, ஒரு நொடியில நிறைய பேர் ஒரு மாதிரி சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆமா இல்ல அந்த படமே ஒரு 10 நிமிஷம் தாங்க தேரும் அந்த படம் டோட்டலாவே. சரி வந்திருக்காரு நம்ம ராஜேஷ் ப்ரோ, அவர்கிட்ட கேட்போம். பிரதர் உங்க லைஃப்ல ஒரு கொஸ்டின் இருங்க கேது கேஸ்டின் அவர் என்ன சொல்றாரு பாத்துருவோம். உங்க லைஃப்ல நடந்தத படமா ஸ்கிரீன்ல பாத்துட்டோயா, இத படமா எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிற படம் எது? அல்லது ஏதோ ஒரு சீனு படமா முழு படமாவே இல்லையோ நீங்க லைஃப்ல பார்த்தத படமா எடுத்து வச்சிருக்கிறான் உங்க லைஃப்ல உள்ளத அப்படிங்கிறது எந்த படத்துல வர காட்சி? இது ஒரு கேள்வி. அதுக்கு கேள்விக்கு முந்தின கேள்வி ஒரு கேள்வி இருக்கு. அதாவது கிளாஸ் 2 இது. கிளாஸ் 1 என்னன்னா நிஜத்துல நடக்கிற சம்பவங்களை வச்சுதான் படம் எடுக்கிறாங்களா, இல்ல படத்துல நடக்கிற சம்பவங்களை பார்த்துதான் நிறைய பேர் நிஜ சம்பவங்கள் நடக்குதா? இது 2 கேள்விதான் ஒரே கேள்வி, 2 in 1 கேள்வி. 2ல யார் வேணா பதில் சொல்லுங்க. ஆக்சுவலா ராஜா நீங்க நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த மேட்டர் இருக்குல்ல நீங்க சொன்னது, அதாவது நிஜத்துல நடக்கிறது தான் இது நடக்குதா அப்படின்ட்டு, அது 2 மியூச்சுவல் நான் நினைக்கிறேன். அதாவது 2மே நடக்குது. ஒரு படம் பார்த்துட்டு மாறுறவனும் படத்துல பண்ற மாதிரியே ரியல் லைஃப்ல பண்ணணும்னு நினைக்கிறவனும் இருக்கான். ரியல் லைஃப்ல நடந்தது படமா எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல அது இருக்கு, அது சொல்றேன். 50% கணக்கு எடுத்து விட்டுருவோம். முட்டையில இருந்து கோழி வந்துச்சு, கோழில இருந்து முட்டை வந்துச்சாங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரே பதில் சொல்லுங்க.
ஒரே பதில்னா இந்த ஜென்ரேஷன் அப்படி நம்ம இந்த ஜென்ரேஷனா இப்ப இருக்கிற இதுல பாக்குறப்ப படத்தை பார்த்துதான் ரியல் லைஃப்ல நிறைய விஷயம் நடக்குதுன்னு எனக்கு ஒரு இது இந்த இப்போ. ஓகே ராஜேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு நீங்க பேசுறப்பே நிறைய ஒழுங்கா கேட்கல தலைவரே. அண்ணே நீங்க சினிமா பாக்குறப்ப எந்த படம் பாக்குறப்ப உங்க ரியல் லைஃபையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுன்னு கேட்டாப்லண்ணே. சொல்லுங்க. நான் உங்க டிபியை பார்த்து நித்தம் ஒரு வானம் அதே மாதிரி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்ல ஆக்சுவலா அதான் சொல்றல. இல்ல ஆக்சுவலா படம் பாக்குறப்ப வந்து நானு என் ஃப்ரெண்டு எங்க மச்சான் 3 பேரும் போய் படம் பார்த்துட்டு இருந்தோம். இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்ப்போம். என்ன காரணம்னா அந்த டைம்ல அதாவது அதுக்கு முன்னாடி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு வந்து அந்த டைம்ல தான் லவ்ல இருந்தாப்ல. அவருக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வுமே எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், என்னோட மூத்தவங்க. ஸோ எனக்கு அதுவும் என்னன்னா நாங்களும் வாடகைக்கு இருந்தது கீழ் வீட்டில், மாடியில் தான் ஓனர் இருந்தாங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி அங்கேயும் இருக்கும். நான் அப்போயே அப்படியே படம் பார்த்துட்டு இருக்கப்பே யோசிச்சிட்டே இருக்கேன், டேய் என்னடா இது இப்படியே நம்ம இல்லை வாழ்க்கையோட தூக்கி எடுத்து வச்சிருக்காப்ல ஜிவிஎம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விண்ணத்தண்டர் வந்து அந்த அந்த அதாவது நமக்கும் சினிமா தான் பேஷன், சினிமா தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் சைடில் அப்படின்றது இல்லாமல் சினிமாவில் இருக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் தீரா காதல்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டா அதுவுமே சிங்க் ஆகும். சிம்பு கேரக்டரோட நமக்கும் அது சிங்க் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாவே விண்ணத்தண்டரை பார்க்குறப்ப ஒவ்வொரு தடவை நான் பார்க்குறப்ப அது வந்து ஆஹா டே இதே போகிற தடவை மாடியில் போய் சீன் போட்டு இருந்தேன் அவ்வளோ மாதிரிலாம் நிறைய தோணுது. அன்னைக்கு வந்துட்டு பெஸ்ட் வில்லன்ஸ் பத்திலாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் ஜெஸியை மிஸ் பண்ணிட்டேன். ஜெஸி இது வரைக்கும் தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டன் வில்லன் கேரக்டர். சான்ஸே இல்ல. ஐயோ அந்த டைம்ல பாக்குறப்ப த்ரிஷா அழகு ஜெஸி தான் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது வயசு போக போக பாக்குறப்ப அட பாவி மனுஷி அவன் பாவண்டி அந்த பையன் அப்படின்ற ஃபீல் கொண்டு வந்துருவாங்க. கொடுமை. இல்ல நீங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க, அது கரெக்ட் தான். நம்ம கார்த்திகோடயே ஒத்து போவானே, அது அப்படி சொல்றேன். கார்த்திக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா. ஆனா அப்பயும் பாருங்களேன், அந்த ஆளு ரசனை உச்சகட்ட ரசனை பண்ணிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிரும். நம்ம அப்படி பல வாட்டி சொல்லுங்கண்ணா எடுக்கிறாங்களா கதை. அதாவது அவுட் ஆஃப் இப்ப யாருமே விட்டு விட்டு கேக்குது அண்ணா. ராஜா அண்ணா விட்டு விட்டு கேக்குதுண்ணா, ரொம்ப பிரேக் ஆகுதுண்ணா நீங்க பேசுறது. சுத்தமா இப்ப கேட்கல. பரணி ப்ரோ உங்க யாருக்காவது கேக்குதா? கேட்கல. இல்ல ப்ரோ. ப்ரோ நான் ஒரு கேட்கல நினைக்கிறேன். ஓகே இப்போ என்னன்னா மனோஜ் ப்ரோ நீங்க கேட்டுருங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். இல்ல ப்ரோ, இப்போ ஒரு படம் பாக்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமல ஒரு ஸ்பாய்லர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபீல் பண்ணி சரி இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க ஸ்பாய்லரை தப்பா புரிஞ்சு சர்ப்ரைஸ் ஆன படங்கள். ஸ்பாய்லரை தப்பா புரிஞ்சு சர்ப்ரைஸ் ஆன படங்கள் எனக்கு தெரிஞ்சு மாவீரன் ஒரு ஸ்பாய்லர் ஒன்று வேல்பாரில் கேட்டு வந்தாரு. நான் அப்படியே ஸ்பாய்லராகவே இதுக்கு சொல்லி விட்டு வச்சிருந்தேன். அது கடைசி வரைக்கும் அவர் வெயிட் பண்ணியிருந்திருப்பாரு நினைக்கிறேன் அந்த ஸ்பாய்லருக்கு. ஆனா மனோஜ் ப்ரோ இந்த நீங்க ஸ்பாய்லர் சொன்னீங்கல்ல, ஸ்பாய்லர் தெரிஞ்சே ஒரு படம் பார்த்து இந்த ஸ்பாய்லர் என்ன கருமத்துக்கு சொன்னீங்கன்னு ரொம்ப காண்டானது ஃபைட் கிளப்னு ஒரு படம் இருக்கு தலைவா. எல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்த்துக்கே நீங்க காண்டா இருக்கணும். இது இல்ல ப்ரோ, ஸ்பாய்லர் தெரிஞ்சிச்சு இல்ல ஏதோ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து நிற்பீங்க. ஆனா அதை தப்பா புரிஞ்சு அங்க சர்ப்ரைஸ் ஆயிருப்பீங்க. ஓ நான் புரிஞ்சது வேற வந்தது வேறன்னு. ஆமா அப்படி நான் பார்த்ததுன்னா டயல் எம் ஃபார் மர்டர்னு ஒரு ரொம்ப பழைய படம் இருக்கு. அதுவும் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நினைக்கிறேன் லிஸ்ட்ல. அந்த படம் தான் வேற ஒண்ணு சொன்னானுங்க. ஆனா கடைசியில ஒண்ணு வைப்பாரு பாருங்க, ஒரு ட்விஸ்ட். தலைவர் செதுக்கி விட்டுருப்பாரு. இப்ப பார்த்தாலும் எந்த கும்பனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட். எப்பேற்பட்ட நான் இன்வெஸ்டிகேஷன் படத்தெல்லாம் ஊத்தி முழுகிட்டேன், நான் தான் பெஸ்ட் த்ரில்லர் ஃபேன் அப்படின்லாம் சொல்றவனாலே கண்டுபிடிக்க முடியாது. 1958ல வந்த படம், அதுதான் முக்கியம். தமிழ் டப்பிங் இருக்கு. நான் எங்கேயோ மீமோ இல்ல யாரோ சொல்லி கேட்டேன். பாகுபலி பண்ணு வரப்போ யாரோ சொல்லிட்டாங்களாம் பிரபாஸ் வந்து கட்டப்பா கொண்டுட்டான்னு. அவன் அப்படி சொல்லிட்டு படத்துக்கு போய் கிளைமேக்ஸ்ல கட்டப்பா பாகுபலி கொண்டது ஷாக் ஆயிட்டான். அது சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி. புரியுது. நமக்கு நம்ம உள்ளூர்ல ஒன்னும் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல.
ப்ரோ நான் சொல்லட்டுமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ 2 படங்கள் இருக்கு. ஒண்ணு லவ்வர் யாரோ சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அத சொல்லுங்க. லவ்வர் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப அனைத்துக்கும் ரிலேட் ஆன படம் அது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு 7-8 கப்பல் பார்த்திருப்பேன் நானே. அவ்வளவு நம்மளே டாக்ஸிக்கா பல பேர் இருந்தது அப்படிதாங்க லவ்வர். இருந்திருப்போம். அதுதாங்க பெரிய காமெடி அந்த படத்துல. என்னடா இப்படி எடுத்து அதான் வச்சிருக்கேன்னு ஆயிடுச்சு. அது அது பயங்கர அது ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு போன வருஷம் அந்த படங்கள்ல. ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. இன்னொரு படம் வந்து நான் படம் லாஸ்ட் சொல்றேன். ஆக்சுவலி இந்த படம் வந்து வந்ததுல இருந்து ஒரு 6 months பிஃபோர் வந்து கண்டுபிடிச்சிருங்க. என்னன்னா ஒரு ஒரு இன்சிடென்ட் ஆச்சு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் உள்ள. வாட்ஸ்அப்ல என்ன பண்ணா ஒரு பையன் ஒரு ரீல் ஷேர் பண்ணான். அதுல என்ன இருந்துச்சுன்னா பங்களாதேஷ்ல வந்து ஒரு குழந்தையோ வந்து இது பண்ணி கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணவனை வந்து ஒருத்த வந்து கண்டுபிடிச்சு அவனை சாவடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் இருக்கும். அதுக்கு ஒரு தக் லைஃப் மியூசிக் ஏதோ அந்த மியூசிக் போட்டு அமிச்சானுங்க. அமிச்சுட்டு எல்லாரும் ஃபயர் விட்டு இருந்தானுங்க. நான் என்ன பண்ணேன், இல்லடா இது வந்து தப்பு, நம்ம வந்து நம்ம கையில வந்து லா எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசிட்டே இருந்தோம். அவனுக்கு வந்து இல்ல இது தப்பாச்சே, அவ்வளவு பெரிய குற்றம் பண்ணவன எப்படி நீங்க சாவடிக்காம இருப்பீங்கன்னா, இல்ல மேபி அவன் இல்லாம ஹையர் லெவல்ல இருக்கவன் பண்ணிருக்கலாம்ல, மேபி அவன் நிரபராதியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கஷன் போய் ரொம்ப ஹீட்டடா போச்சு. அப்புறம் விட்டோம் நாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா இல்ல நான் அந்த படம் பார்த்தது இல்ல. நான் வேட்டையன் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறேன் ஃபுல்லா. என்ன படம்? வேட்டையன் வேட்டையன் வேட்டைமா? என்னங்க வேட்டையன் வேட்டையன் வேட்டையனா? சாரி. ஓகே. அது அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. மேபி யாருமே அழகா செட் பண்ணி வச்சு சாவடிச்சிருக்கலாம். புரியுது ப்ரோ. நீங்க வந்துட்டு கேஜிஎஃப்ன்ற மாதிரி ஜனகணமன ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ப்ரோ. வேற லெவல் சம்பவம் ப்ரோ. அது உண்மையாலுமே வந்துட்டு அந்த டைரக்டர் எப்படா பார்ட் எடுப்பாங்கன்னு கேட்டா பார்ட் 2வே ஒரு சும்மா கதை விட்டோம் நாங்க, கதையே எழுதலன்ட்டு போயிட்டாரு. ரொம்ப சூப்பரான படம் ப்ரோ. நீங்க தமிழ்ல விட தமிழ்ல பார்த்தாலும் அது பெஸ்ட் தான். டப்பிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா படமாவே அது நிறைய தமிழ் டைலாக்ஸ் எல்லாமே இருக்கும் மலையாளம் வெர்ஷன்லயே. எக்ஸ்ட்ராடினரி. நான் இது சொன்னா இப்ப அதான் நிறைய ப்ரோ பேருக்கு சொன்னாங்க, வேட்டையன் பார்த்துட்டு சொன்னாங்க பெட்டர் வெர்ஷன் ஆஃப் வேட்டையன் தான் ஜனகணமன். பெட்டர் வெர்ஷன் இல்ல, பெஸ்ட் சரியான வெர்ஷன். இன்னொன்னு பிருத்திவிராஜே பேசுற மாதிரி இருக்குங்க தமிழ்ல. ஆமா. இன்னொன்னு வந்துட்டு நான் இப்ப சொன்னா, நான் அந்த படம் பார்த்துட்டு ஒண்ணு தான் நான் என்னோட ஸ்டோரியில போட்டேன். எனக்கு கேஜிஎஃப்ல வந்த கூஸ் பம்ப்ஸை விட இந்த படம் கொடுத்த கூஸ் பம்ப்ஸ் அதிகம். அவர் பேசுற ஒவ்வொரு டைலாக்கும் மீடியாவை எடுத்து செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைலாக்கும் என்னடா இப்படி இதெல்லாம் நம்ம யோசிச்சதே இல்லையே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ராஜமௌழி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அந்த படத்துல ஒரு சீன் இருக்கும், அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். சூரஜ் வந்துட்டு போலீஸா இருப்பாரு. அந்த கைதிங்களா கன்விட் பண்ணவங்கள கூட்டிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல தம்மு கொடுத்து பத்த வைப்பாரு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த சீனை பார்த்துட்டு ராஜமௌழி மிரண்டுட்டாராம். இது வந்துட்டு கமலோட எல்லாம் ஒரு இன்டர்வியூ ரவுண்ட் டேபிள் இருக்கிறப்ப சொல்லியிருந்தாரு. இந்த சீன் வந்துட்டு என்கவுண்டர் தானே? ஆமா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஆமா, அது பேசிட்டு இருப்பாங்கல்ல, வெளில கூப்பிட்டு வந்தவங்கள இறக்கி. அந்த சீனை பார்த்துட்டு அந்த சீனோட செட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் பார்த்து மிரண்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. டயலாக் தாங்க ஃபர்ஸ்ட். எப்படி என்ன ஆங்கிள் யோசிச்சிருக்காங்க எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிரமாதமான படம். ஆனா நீங்க வேட்டையன் சொன்னீங்களா, வேட்டையன்லயும் செம்மையா அந்த விஷயத்த மட்டும் படமா எனக்கு ஃபுல்லா ஒர்க் ஆகல. அந்த விஷயத்த செம்மையா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அசல் கோளாறு பெஸ்ட் கேஸ்டிங். அதான் ப்ரோ, அது பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. லிட்டரலா நாங்க பேசின டிஸ்கஷன் தான் அப்படியே எடுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாவும் இருந்துச்சு. ஓ இந்த ரோல்ல ரஜினி பண்ணிருக்காரு சூப்பர்னு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒரு லாஸ்ட் 30 minutesலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ராணா வந்தோடனே நமக்கு சரி போங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ராணா வந்தோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனா ஃபிளாப் லிஸ்ட்ல சேவ் பண்ணுங்க. அதான் கடுப்பா இருக்கும். ஆமா, அதுவும் என்ஜாய் பண்ண படம். கரெக்ட். அதுவும் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, அது இமீடியட்டா ஆஃப்டர் ஜெயிலர் வருது ப்ரோ. இப்ப நடுவுல லால் சலாம்லாம் நம்ம கணக்குல எடுக்கக்கூடாது ப்ரோ. பட் ஆனா ரஜினி வந்துட்டு ஃபுல் ப்ரொட்டகனிஸ்டா, அதாவது மெயின் லீடா பண்ண படம் வேட்டையன்னு. இமீடியட்டா ஜெயிலருக்கு அப்புறம் வருதுன்னு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் உள்ள வரவங்க நிறைய பேருக்கு வேற மாதிரி ஜெயிலர் மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாரு அப்படின்ற இதுலதான் வந்துட்டாங்க. அது தாசான் யானைவேல் படமா இருந்தாலுமே இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள நிறைய வந்து எனக்குமே அதான் செட் ஆகல. ஏன்னா நான் இப்ப இது சொன்னாலாம் என்னை போட்டு மிதிப்பீங்க, மிதிச்சாலும் பரவாயில்ல. அண்ணாத்த நான் என்ஜாய் பண்ணாங்க தியேட்டர்ல. நான் அந்த அளவுக்கு எனக்கு ரஜினி சாரை பிடிக்கும். சரி அவரை மட்டும் பார்த்தேன், கதையெல்லாம் தப்பு இல்ல
ஆமா, அவரை மட்டும் தான் நான் பார்த்தேன் தியேட்டர்ல. வேற யாரையுமே கீர்த்தி சுரேஷ் பெர்ஃபார்மன்ஸ் எதையுமே நான் பார்க்கல. அவரை மட்டும் பார்த்தேன். ஆஹா! மனுஷன் சூப்பரா இருக்காரு. செம்மையா டயலாக் நல்லா இருக்கு. அந்த மாரி நான் போயிடுச்சு. எனக்கு வேட்டையன் அதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏன்னா எனக்கு எடுத்தோனே எனக்கே ஒரு மாரி ஷாக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, கதையா சூப்பரு. ஹேண்டில் பண்ண விதமா சூப்பரு. ஆனா அந்த ரஜினி ஸ்வாக் மொமெண்ட் அந்த படத்துல இல்ல. அவர காட்டுன விதமே எனக்கு என்னமோ தப்போ. ஒரே ஒரு சீன் எக்ஸாம்பிள். ராணா லெஃப்ட்ல இருந்து இறங்குவாரு. தலைவர் வந்து சோஃபால உட்கார்ந்திருப்பாரு தெரியுமா? ரொம்ப ஒரு மாரி இருந்துச்சு அந்த சீன். அந்த அந்த ஃப்ரேமே ஒரு மாரி இருந்துச்சு. தலைவர் எப்படி இருப்பாரு? கபாலிலலாம் சோஃபால உட்கார்ந்தா வேற மாரி இருப்பாரு கபாலிலலாம். அதனால தான் எனக்கு ரஞ்சித் மேல ஒரு பெரிய மரியாதையே வந்துச்சு. ஏன்னா, இப்ப காலாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலா படம் புடிக்குது, புடிக்கலன்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனா ரஜினி கேரக்டர் அவரு காட்டுன விதம் இருக்குல்ல அதுல ரஞ்சித். சும்மா வேற மாரி செம்ம ஹேண்ட்ஸமா, ஸ்டைலிஷா அவருக்கு வச்ச மாஸ் சீன்ஸ்லாம் ஒவ்வொரு சீனும் அப்படி இருக்கும். நச்சு நச்சு நச்சுன்னு இருக்கும். வேட்டையன்ல அது என்னமோ எனக்கு மிஸ் ஆன மாரி எனக்கு ஒரு ஃபீல். ஓப்பனிங் ஃபைட் அந்த மாரி சில விஷயங்கள்லாம் எனக்கு செட் ஆகல. ஆனா அவரு ரொம்ப பாராட்டணும் ப்ரோ. இந்த கன்டென்ட்லாம் அவர் எடுத்து பேசுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ரீச். தியேட்டர்லலாம் ஆரம்பத்துல அதுல ஒரு பொண்ணு சொன்னான். அவன் எனக்கு லவ் லெட்டர் ஐ லவ் யூ சொன்னான் சார். நான் வேணான்னு சொன்னேன். என்ன கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில திட்டிட்டான் சார். அப்படின்னோனே செகண்ட் ஹாஃப்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்றப்ப, என்னம்மா சொன்னான்? போடின்ட்டான் சார் என்ன. அப்படின்னு சொல்லும். என்னது போடின்னானா? அப்ப வந்துட்டு ஃபகத் ஃபாசில் சொல்றாரு. இல்ல அவன் கரெக்ட்டா தானே சொல்லியிருக்கான் அப்படின்ற மாரி. வெளிலேருந்து பார்க்குறப்ப, அது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். அத அப்படியே கடந்து போயிட்டாங்க. என்னன்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா, டக்குன்னு எல்லாருமே போய் நிப்போம்ல. ஆனா அந்த சைடுல இருக்கிற பையனோட விஷயம் என்ன அப்படின்றத இங்க யாருமே கேட்டதில்ல. இது பேசினா ரொம்ப அரசியலா போவும். பட் ஆனா அந்த விஷயத்த சொல்றேன். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தார் ஞானவேல். இதோட 10 டைம்ஸ் இருக்கும் ப்ரோ ஜனகணமன. மேட் ஹெட்டர் நீங்க பாருங்க ப்ரோ ஜனகணமன. ஆக்சுவலா ஓகே ஓகே இந்த ப்ரோ கண்டிப்பா. ரெண்டுமே அந்த மீடியா இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரோ. அதாவது நீங்க வெளியோட்டமா பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா. ம், இவங்களும் ம், ஃபர்ஸ்ட் ம். எல்லாரும் வந்து மீடியா இது பண்ணி தான் போவாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவங்க பண்ணது எல்லாமே தப்புன்னு அவங்களுக்கு அதே மாதிரி தான் ஜனகணமன தான். ஆமா. ஆனா ஜனகணமனல பிருத்திவிராஜ் கேரக்டர் செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு தலைவா. அவர் யாரு, என்ன பின்னணி எதுவுமே நமக்கு தெரியாது. சும்மா டப்புன்னு உள்ள வருவாரு. நேர்கொண்ட பார்வை அஜித் மாரி தான். அஜித்துக்குமே அதுல அஜித்துக்கான ஒரு சாங் ஃபிளாஷ்பேக் அந்த மாரி இருக்கும். யாருன்னே தெரியாது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாரி உள்ள வருவாரு. உள்ள வந்துட்டு கேட்கிற கேள்விலாம் செருப்பு கட்டி அடிக்கிற மாரி இருக்கும். அப்படியே கேட்டுட்டு அந்த 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 கோர்ட் சீன்ல இருந்தா ப்ரோ படம் பிச்சிட்டு போறோம். பத்திக்கிட்டு எரியுங்க. அவ்ளோ என்கேஜிங்கா இருந்துச்சுங்க எனக்கு. கோட் சீன்ல இருந்து பட்டம் அப்படி போகுது, பறக்குது. அந்த டைரக்டரோட படம் தான் ரொம்ப எதிர்பார்த்து நான் போய் தான் இந்த படம் எனக்கு செட் ஆகல. மலையாளி ஃப்ரம் இந்தியான்னு நினைக்கிறேன். இவரு நிவின் பாலி படம் இப்போ ஒண்ணு பண்ணாரு. பேர் கரெக்டா சொல்றேனான்னு தெரியல. அந்த படம் எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. அந்த படம் ரொம்ப நல்ல ஒர்க். யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா பாருங்க. நல்லா இருக்கும். பயங்கரமான படம். ஓகே. அப்புறம் மணி 10 ஆக போகுது. முடிச்சிடலாமா? அண்ணா நேத்து 10, 20 வரையும் போனியாண்ணா. ஏன்னா அப்படி பண்ற? ஒரு நாள் பண்ணதுக்கு டெய்லியும் போய் பழக்கமாயிடும். சரி விட்டுங்க 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 பரணி ப்ரோ. இல்ல இல்ல இல்ல. எனக்கு இந்த ரியல் லைஃப் சீக்கிரம் வாங்க. கண்டிப்பாண்ணா கண்டிப்பா. கோபி ப்ரோ ஏதாவது சொல்றீங்க சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ அந்த ரியல் டைம் லைஃபோட படத்துல சிங்க் ஆன படம் எனக்கு எம்டன் மகனோ சந்தோஷம். எம்டன் மகன்ல வர நாசர் நீங்களா இல்ல பரத் நீங்களா? பரத்துங்க. ஏனுங்க நாசர்? இல்ல சொல்றேன். எல்லாருமே ஒரு காலத்துல பரத், இன்னொரு குறிப்பிட்ட காலத்துல நாசர். கோபிநாத் பத்தி அது எம்டன் மகன் தான். கோபிநாத் ப்ரோ டைம் பாஸ் பேஸ்ல கேட்டிருந்தா தெரியும் சொன்னேன் அவர் கதை எல்லாம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். இவருமே சொல்லியிருந்தாரு. அதை மட்டும் சொல்லிடுறேன், அதோட முடிச்சுக்கலாம். இப்ப விஜய் சேதுபதி பாண்டிராஜ் படம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காருல்ல, நித்யா மேனன் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த படமே ஒரு எம்டன் மகன் வைப்ல தான் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இது எனக்கு அப்ப ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த சைட்ல தான் ஷூட்டிங் நிறைய போச்சு. அப்ப சொன்னாங்க. இவருமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சித்ரா லட்சுமணன் சார் டூரின் டாக்கீஸ்ல. ஸோ அந்த வைப்ல தான் இருக்கும் அப்படின்றாங்க. அந்த வைப்லலாம் இருந்ததுன்னா படம் இப்பயே ஷோர் ஷாட் பார்ப்போம் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு எமோஷனை. ஓகே ஓகே ப்ரோ. சரி பிரகாஷ் ஓகே பாய். நாளை சந்திப்போம். நாளைக்கு சீக்கிரம் வந்துடுங்களா? நாளைக்கு இதே டாபிக்ல வேணா கண்டினியூ பண்ணி யாராவது ஞாபகம் இருந்தா உங்க ரியல் லைஃப் சம்பவம் வந்து ஸ்கிரீன்ல வந்துதான் சொல்லுங்க. நாளை சந்திப்போம். பாய். ஓகேண்ணா. குட் நைட். பாய். பாய். பாய்.